இந்த கிரவுன் பின்னால யார் இருக்கா, இந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட், இந்த டீம். மூணாவது வந்து முக்கியமா வந்து அந்த பிசினஸ் பிளான். ஓகே, கிரவுன் வந்து ஒரு யூனிக்கான பிசினஸ் பிளான் வச்சிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த பிரசன்டேஷன் முடிஞ்சோன்னா புதுசா வந்து நீங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா நான் வெல்கம் பண்றேன். நம்மளோட டீம் கிரவுன் ஏஷியா டீம் டீம் பேரு இன்னைக்கு ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் டீமா இருக்கு ஏஷியால. அப்படி நீங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல சேரட்டினாலும் பரவாயில்ல, வந்து கேட்டதுக்கு என்னோட நன்றி. ஏன்னா அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து கிரவுன் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இதோ எப்படி வந்து Alibaba.com எல்லாத்துக்கும் தெரியும். இவங்க என்ன செஞ்சாங்க, இவங்களும் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சைனாவில் உள்ள மேனுஃபேக்சரர்ஸும் உலகத்தில் உள்ள எல்லா கன்சியூமரையும் ஒன்னா இணைஞ்சுதான் இன்னைக்கு Alibaba.com உருவானுச்சு. இன்னைக்கு வந்து Alibaba வந்து ஒரு $1 billion கம்பெனியா இருக்கு. ஸோ அவங்களோட அந்த ப்ராஃபிட் எல்லாத்தையுமே வந்து அவங்க ஷேர் ஹோல்டர்களுக்கு தான் அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஊபர். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, உலகத்தில் உள்ள டிரைவர்ஸ், பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம்ல கொண்டாந்துட்டு இன்னைக்கு வந்து ஊபர் வந்து ஒரு $1 billion கம்பெனியா இருக்கு. அண்ட் அவங்களும் அந்த ப்ராஃபிட்டை வந்து அவங்க ஷேர் ஹோல்டர்கிட்ட தான் பகிர்ந்துக்கிறாங்க. தென் இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அகோடா அப்படின்னுட்டு. இவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா, உலகத்தில் உள்ள ஹோட்டல் ஓனர்ஸ் அண்ட் டிராவலர்ஸ் எல்லாம் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல கொண்டாந்துட்டு இன்னைக்கு அகோடாவும் ஒரு $1 billion கம்பெனியா இருக்கு. இவங்களும் வந்து இந்த ப்ராஃபிட்டை வந்து அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட தான் பகிர்ந்துக்கிறாங்க. நான் அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து கிரவுனும் இதோ ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஆனா இவங்க எதை லெவரேஜ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. அப்படி என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி சொல்றது பாத்தீங்கன்னாக்கா, இந்த ரெண்டு மக்களையும் வளர்றாங்க. அதாவது உலகத்துல உள்ள எல்லா ஆன்லைன் கேமிங் டெவலப்பரையும், ஆன்லைன் கேம்பிளிங் டெவலப்பரையும், பிளஸ் உலகத்தில் உள்ள எல்லா ஆன்லைன் கேம்லர்ஸையும் இணைக்கிறாங்க. அப்ப இந்த பிளாட்ஃபார்ம் கொண்டாடும் போது இன்னைக்கு வந்து 18 மாசம் தான் கிரவுன் வந்து ஒரு $1 billion கம்பெனி ஆயிடுச்சு. என்ன ஒரு மகிமை, என்ன ஒரு வித்தியாசம் கிரவுனுக்கும் மற்ற பிளாட்ஃபார்முக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த ப்ராஃபிட்டை வந்து எல்லா மெம்பர்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுவாங்க த்ரூ அவங்களோட யூனிக்கான பிசினஸ் பிளான் மூலியமா. சோ அதனால ஸ்டே டியூன் பண்ணுங்க. அந்த பிசினஸ் பிளானை பத்தி நான் டீட்டெயிலா அப்புறம் உங்ககிட்ட விளக்குறேன். நான் பேசிக்கலி பாத்தீங்கன்னா கிரவுன் வந்து $3 billion இண்டஸ்ட்ரி கனெக்ட் பண்றாங்க. அதாவது கிரவுட் மார்க்கெட்டிங் அண்ட் ஆன்லைன் நெட்வொர்க்கிங் அண்ட் ஆன்லைன் கேமிங். அப்ப கிரவுட் மார்க்கெட்டிங் சொன்ன மாதிரி ப்ரூவ் ஆயிடுச்சு. கம்பெனி லைக் ஊபர், கம்பெனி லைக் கிராப், இந்த கிரவுட் மார்க்கெட்டிங் கான்செப்ட் வச்சுதான் இன்னைக்கு அந்த கம்பெனி எல்லாம் $1 billion கம்பெனி ஆச்சு. அதே மாதிரி ஆன்லைன் நெட்வொர்க்கிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, முன்ன வந்து எல்லாம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங், அப்புறம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் போடுச்சு. இன்னைக்கு வந்து இன்டர்நெட் ரெவல்யூஷனால எல்லாமே ஆன்லைன் நெட்வொர்க்கிங் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு ஆன்லைன் நெட்வொர்க்கிங்னால எல்லா கம்பெனியும் வந்து எல்லாமே குளோபலா தான் பத்தி பேசிட்டு இருக்காங்க, வேர்ல்டு வைட். அதனாலதான் வந்து குறிஞ்ச காலகட்டத்தில் வந்து இந்த ஆன்லைன் நெட்வொர்க்கிங்ல வந்து ஆளுங்க வந்து பணம் சம்பாதிக்க கம்பெனி $1 billion ஆகுது. அதே மாதிரி இன்னைக்கு ஆன்லைன் கேமிங்கும் ப்ரூவன் ஆயிடுச்சு, இட்ஸ் $1 billion இண்டஸ்ட்ரி. அப்ப இது மூணையும் இணைஞ்சுதான் வந்து இன்னைக்கு கிரவுன் பிளாட்ஃபார்ம் உருவாக்கி இருக்காங்க. அப்ப கிரவுன் give millions of people the opportunity to take part in the world largest and most lucrative entertainment industry அப்படின்னு சொன்னாக்க என்ன, மில்லியன். அப்ப உலகத்தில் உள்ள எல்லா யாரெல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள வரவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியை நம்ம லெவரேஜ் பண்றதுக்கு. இந்த மார்க்கெட் கிரவுன் லெவரேஜ் பண்றது வந்து கேமிங் அண்ட் கேம்பிளிங் மார்க்கெட். சோ இந்த கேம்பிளிங் மார்க்கெட்டை பாத்தீங்கன்னாக்கா 2022 இந்த மார்க்கெட்டோட டர்ன் ஓவர் வேர்ல்டு வைட் பாத்தீங்கன்னா $565.4 பில்லியன் ஆகும். அதே மாதிரி வந்து கேமிங் மார்க்கெட்டை பாத்தீங்கன்னாக்கா இந்த மொபைல் கேமிங் மார்க்கெட் 2019 வந்து $151.9 பில்லியன். அண்ட் இந்த வருஷ கடைசிக்குள்ள 2020க்குள்ள இந்த வருஷ கடைசிக்குள்ள அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்கன்னா $165.9 பில்லியன் டர்ன் ஓவர். அப்ப இன்னைக்கு இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியும் நீங்க இணைஞ்சீங்கன்னா, the gaming and gambling industry together, இது வந்து $700 billion இண்டஸ்ட்ரி. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி நம்ம ஒரு சாதாரண மக்களா இருந்துகிட்டு கிரவுன் மூலியமா இந்த $700 billion இண்டஸ்ட்ரியை நம்ம பயன்படுத்தணும். அதுதான் இந்த யூனிக்கான வாய்ப்பு இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ரைட் நவ இது வந்து 100% மொபைல் பிசினஸ். எந்த பிசினஸ் மொபைல் பிளாட்ஃபார்ம்ல லெவரேஜ் பண்ணுதோ அதெல்லாம் $1 billion பிசினஸ் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துல 3 பில்லியன் மக்கள் மொபைல் போன் பாய்க்கிறாங்க. சோ அதே மாதிரி இன்னைக்கு கிரவுன் அப்ளிகேஷன் வந்து ஆப் ஸ்டோர்லயும் இருக்கு, கூகுள் பிளேலயும் இருக்கு. சோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆப்ஸ் பிராண்ட் வந்து ஆப்பிள் பிராண்ட் வந்து $265 பில்லியன் கம்பெனி. அதே மாதிரி கூகுள் வந்து $136 பில்லியன் கம்பெனி. சோ
கிரவுனுக்கு வந்து 4.5 மாசம் பிடிச்சிச்சு அவங்க கூகுள் பிளேல ரிலீஸ் பண்றதுக்கு. அதே மாதிரி 9 மாசம் இன்சென்டிவ் பேக்ரவுண்ட் செக்கிங் அண்ட் லீகலிட்டி பிஃபோர் கிரவுன் வாஸ் ரிலீஸ் இன் ஆப் ஸ்டோர். சோ அதாவது இன்னைக்கு இந்த 2 டெக் ஜெயன்ட்மே வந்து கிரவுனோட பிசினஸ் மாடல் அப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா எஸ்பெஷலி ஆப்பிள் ஸ்டோர்ல வந்து இந்த மாதிரி ஒரு பிசினஸ் கான்செப்ட் அவ்வளவு சுலபமா உங்களை வந்து அலோட் பண்ணிட மாட்டாங்க என்னோட அனுபவத்துல. ஓகே, ஏன்னா நிறைய இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஃபர்ஸ்ட் கேள்வி நான் என்ன கேட்பேன்னா ஆப் ஸ்டோர்ல இருக்கா அப்படின்னு. ஸோ தே ஆர் வெரி சீரியஸ். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்களோட டியூட்டி அந்த கம்பெனில யார் இருக்கா, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க லைசன்ஸ் என்ன, இதெல்லாம் செக் பண்ணி தான் இன்னைக்கு வந்து கிரவுனை வந்து ஆப்பிள் ஸ்டோர்லயும் அவைலபிள் பண்ண வச்சிருக்காங்க. ரைட் நவ் இந்த கம்பெனி பின்னால யாரா இருக்கான்னு கேட்டீங்கன்னா முக்கியமா வந்து இதோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா சர் ஜான் வேனர், எரிக் ஜான் வேனர். இவர் ஃபவுண்டர். இவர் வந்து ஒரு ஸ்வீடிஷ். இவர் வந்து டைட்டில் கேரி த டைட்டில் சர், எப்படிங்க டத்து ஸ்ரீதான் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி சர் டைட்டில் கேரி பண்றாரு. அடுத்தது வந்து சிஓ இம்பாக்ட் கிரவுட் டெக்னாலஜி. அதாவது crowd1.com வந்து அது ஒரு டொமைன் தான், பட் கம்பெனி பேர் வந்து இம்பாக்ட் கிரவுட் டெக்னாலஜி. சோ மிஸ்டர் ஜோஹான் ஸ்டெல் ஆஸ்டன் தான் இந்த கம்பெனியோட சிஓ. இவர் தான் முக்கியமான ஆளு. இவரோட பேக்ரவுண்ட் தெரியணும் அப்படின்னாக்கா நீங்க விக்கிபீடியால புரிந்து பாருங்க. அவரு நிறைய கம்பெனி லிஸ்ட் 3 கம்பெனியை வந்து நெஸ்டாக்ல லிஸ்ட் பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து மிஸ்டர் ஜோஹான் வெஸ்டல் இருக்கு, அவர் சீஃப் ஆஃப் சேல்ஸ். அப்புறம் மிஸ்டர் செவக்கர் கேரட் சீஃப் ஆஃப் ஐ கேமிங் ஆஃபீஸர். அண்ட் முக்கியமா எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து மக்களை டெவலப் பண்ணணும், அதுக்கு வந்து ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீட்டர் ஜேக்கப்சன் இருக்காரு as a சீஃப் நெட்வொர்க் லீடர். அவருக்கு வந்து 30 வருஷம் அனுபவம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 8 மணிக்கு மலேசியா டைம் வெபினார் ட்ரைனிங் நடத்திட்டு இருக்காரு. நாளைக்கு 8 மணிக்கு அவரோட ட்ரைனிங் வாரம் நடத்துற உலக ரீதியில. ஓகே, சோ இவங்க தான் மெயின் ஆளு இந்த கம்பெனி பின்னால இருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிஓ ஒரு அவங்களோட குளோபல் ஆன்லைன் ஈவென்ட்ல வந்து ஒரு ஷேரிங் செஞ்சாரு இந்த கம்பெனியை பத்தி எந்த அளவுக்கு கொண்டு போறாங்க, அவங்களோட ரெகுலேஷன், அவங்களோட லீகலைஸ் பத்தி அவரு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்கோர்ஸ் ஆங்கிலத்தில் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது வந்து ஒரு 1 minute கிளிப். ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் enjoy the show. Thank you. We're right in the spot of the most important development the world has ever seen. Online, mobile, digital, and pushing growth and prosperity into regions that are way behind. So I think it's really important. And in order to make this really, so that we don't want any critics, we want people to love what we do all over the world and to understand what we do. And in order to do that, we need full compliance, full transparency, over transparency and over compliance. Now we're in 170 countries. So Namibia doesn't like what we do. Well, we'll have to adjust and be specific there. But we need to take it country by country, and we need to become, fully compliant to all the different legislations that you find anywhere there is. And this is a process. So it was important to put ICT up in the country, European law, European legislations, European banking rules, all the compliance. So we need to be perfect. And when we are, people are going to love us everywhere we are. And when they love us all over, we're going to get all the products we need to supply people out there with everything they need to take themselves from where they are to where they want to be, and to truly create a beautiful and prosperous future for all individuals that want to engage in Crowd1 ICT. ஓகேங்களா? அவரோட கலந்துரை பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமா அவர் சொல்றது வந்து ரெகுலேஷன், கம்ப்ளைன், இதுதான் முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்முக்கு இவ்வளவு சீரியஸா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் இன்னொரு 1-2 வருஷ காலகட்டத்துல எங்க போய் நிக்க போகுது இந்த பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ நான் ஃபுல்லா உங்களுக்கு முடிச்சேன்னா உங்களுக்கு என்லைட்டன் பண்ணும். நான் let's move on. இவங்களோட விஜன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா to create the world largest functioning sales force, disrupting the traditional value chain and distribution of the apps, software and services. இந்த வார்த்தையை டேக் நோட் பண்ணுங்க, டிஸ்டர்ப்டிங். என்ன அவர் சொல்ல வராங்கன்னாக்கா இன்னைக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஜெயன்ட் கம்பெனி, கூகுள் எடுத்துக்கிட்டோம், ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டோம், அலிபாபா எல்லாமே வந்து இந்த ஃபவுண்டர் அவங்களை சுத்தி இருக்கிறவங்க எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி தான் வந்து மில்லியனர் ஆவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து Crowd1 வந்து இவங்க வந்து crowd economy பாய்க்கிறாங்க, where millions of people share the benefit of collective effort using the power of internet, human interaction and relationship. So அப்ப இது வந்து பேசிக்கலியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகம் இதை தான் நோக்கி போயிட்டு இருக்கு, the gig economy.
சோ இதோட இந்த பிளாட்ஃபார்ம் எங்க டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ் இன் ஸ்வீடன் 2016 டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபைனலி ஜனவரி 2019 சாஃப்ட் லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு 18 மாசத்துல 5.5 மில்லியன் மெம்பர்ஸ் இருக்காங்க 170 நாட்டுல. அண்ட் அவங்களோட மெயின் ஆபீஸ் வந்து இம்பாக்ட் கிராஃப்ட் டெக்னாலஜி வந்து மெட்ரிட் ஸ்பெயின்ல இருக்கு. ஏன் ஸ்பெயின்லனாக்கா பிகாஸ் அவர் சொன்ன மாதிரி முதல்ல they want to comply with the European Union law. தென் அவங்களோட பேங்கிங் ரெகுலேஷன் எல்லாமே ஃபாலோ பண்றது அவங்க அங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ரீஜனல் ஆபீஸ் இருக்கு. ஸ்வீடன்ல 2 ஆபீஸ் இருக்கு. அந்த கோட்டன்பர்க் அங்க வந்து ஸ்வீடன்ல வந்து எல்லா ஐடி டீம் ப்ரோக்ராமர்ஸ் எல்லாம் அங்கதான் செக்ஷன் பண்றாங்க. அந்த என்டையர் டெவலப்மெண்ட் மெயின்டெனன்ஸ் அங்கதான் நடக்குது. அதே மாதிரி அவங்களோட மார்க்கெட்டிங் ஆபீஸ் ஜோனஸ்பர்க் சவுத் ஆப்பிரிக்கால, லாகோஸ் நைஜீரியால இருக்கு, பகோட்டா கொலம்பியா, ரியோ இன் பிரேசில், அண்ட் ரெண்டு ஆபீஸ் பைப்லைன்ல இருக்கு. அதாவது கென்யாலயும் ஏசியா பசிபிக் ஆபீஸ் வந்து ஹாங்காங்ல திறக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்ப ஹாங்காங்ல திறந்தாக்கா ஏசியா மார்க்கெட் பெரிய லெவலுக்கு வர ஆரம்பிச்சிடும். சோ இன்னைக்கு வந்து நீங்க வந்து எலக்ஸல்ல போயிட்டு நீங்க செக் பண்ணலாம் எந்த நாட்டுல அதிகமா இருக்கு அப்படின்னு ஆப்பிரிக்கா அண்ட் யூரோப் தான். சோ ஏசியா மார்க்கெட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அடுத்தது அதுதான் கம்பெனியை பத்தி அந்த ஆபீஸ் யாரெல்லாம் பண்ணா இருக்காங்களா. அடுத்தது வந்து Crowd1 என்னதான் ஆஃபர் பண்றாங்க, எப்படி Crowd1 பிளாட்ஃபார்ம் மூலியமா நம்ம பயன்படுத்தலாம், நம்ம காசு செய்யலாம் அப்படின்னா Crowd1 வந்து சொந்த டேர்ம்ஸ் வச்சிருக்காங்க. Crowd1 ரிவார்ட் இது வந்து சம்திங் லைக் ஷேர் ஆர் ஈக்விட்டி. அவங்க வந்து அந்த ஒர்த்தை பாய்க்க மாட்டாங்க, ஷேர் ஈக்விட்டின்னு பாய்க்க மாட்டாங்க. ஏன்னா Crowd1 வந்து இன்னும் பப்ளிக் லிஸ்டட் பண்ணல, இன்னும் அண்டர் SC செக்யூரிட்டி கமிஷன் இல்ல. அதனால அவங்க ஓன் டேர்ம்ஸ் இருக்கு Crowd1 ரிவார்ட்னு. அதாவது அவங்களோட டோட்டல் கம்பெனி ப்ராஃபிட் எல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க Crowd1 ரிவார்ட்ல இருந்து. சோ அந்த profit from all over the world. Okay, நம்ம கிட்ட இருக்க Crowd1 reward அது அப்படியே ஹீரோக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். So this will generate recurring profit. அப்ப இந்த Crowd1 reward வந்து recurring profit னா passive income to you from the growth of Crowd1. இந்த கம்பெனி வளர்ச்சியில இருந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். future real cash gaming. அப்ப உலகத்துல கேமிங் அது நான் டீடைலா உங்களுக்கு புரியும். Now Crowd1 combined quarterly cash payout with the growth in value that based on the biggest and the fastest growing entertainment industry. Now இன்னைக்கு வந்து எல்லா மெம்பர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ Crowd1 ரிவார்ட் அவைலபிள் இன் ஆல் மெம்பர்ஸ் பேக்கேஜ் இன் த போனஸ் சிஸ்டம் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் டூரிங் த ப்ரீ லான்ச். அப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா போன வருஷம் ஜனவரி 2019 ஆரம்பிச்சுல இன்னைக்கு வரைக்கும் ப்ரீ லான்ச் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. சோ அப்ப வர்ற மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து ஃப்ரீயா இந்த Crowd1 ரிவார்ட்டை கொடுக்குறாங்க. அப்ப இந்த Crowd1 ரிவார்ட்டை எடுத்து நீங்க என்ன செய்யறீங்க, இட் will allow you, the Crowd1 reward will allow you and the entire crowd to make money, not only on your initial payment but the entire crowd ஆக்டிவிட்டில. அப்ப நீங்க ஜாயின் பண்ற அந்த பேக்கேஜ்ல இருந்தும் என்டையர் கிரவுடோட கம்யூனிட்டியோட ஆக்டிவிட்டில இருந்தும் நீங்க ப்ராஃபிட் செய்ய முடியும் அந்த Crowd1 ரிவார்ட்ல இருந்து. சோ Crowd1 எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இது வந்து ஒரு கேமிங்கோ இல்ல கேம்பிளிங் கம்பெனி கிடையாது. ஓகே, தயவு செஞ்சு வெளியில போய் சொல்லிடாதீங்க Crowd1 வந்து ஒரு கேம்பிளிங் கம்பெனி கேமிங் இல்ல. Crowd1 வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தான். எப்படி வந்து ஊபர் ஆரம்பிச்சிச்சு, கிராப் ஆரம்பிக்கும் போது டிரான்ஸ்போர்டேஷன் இண்டஸ்ட்ரின்னு சொன்னாங்க. பட் அவங்களோட கம்யூனிட்டி வளர்ந்தோடனே இன்னைக்கு வந்து அவங்க கிராப் ஃபுட் போயிருச்சு. கிராப் ஃபுட்னு அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு 10,000 ரெஸ்டாரண்ட் டைப் பண்ணாங்க. அண்ட் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் 10 மெனு கொடுத்தாங்கன்னா 10,000 ரெஸ்டாரண்ட் 1,00,000 மெனு இருக்கு, 100,000 மெனு. அப்ப மக்களுக்கு வந்து கன்வீனியன்டா இருக்கும், ஈஸியா இருக்கும் போய் சாப்பாடு ஆர்டர் பண்ண. அப்ப எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மக்களுக்கு கன்வீனியன்ட் கொடுக்குதோ அந்த பிளாட்ஃபார்ம்லாம் $1 billion பிளாட்ஃபார்ம் கம்பெனி ஆயிருக்கு. சோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா Crowd1 வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். அவங்களுக்கு கீழே வந்து சப்சிடரி கம்பெனி இருக்கு. உதாரணத்துக்கு வந்து Apilgo வந்து அவங்க லைசன்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க போயிட்டு உலகத்துல உள்ள எல்லா ஆன்லைன் கேம்பிளிங் கம்பெனி டெவலப்பர், ஆன்லைன் கசினோ கம்பெனி, ஸ்பாட் பெட்டிங் கம்பெனி எல்லாம் டை அப் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட அந்த லைசன்ஸ் இருக்கு. அதே மாதிரி மிக்ஸர் வந்து மொபைல் கேமிங், சோசியல் மீடியா கேமிங், ஸ்பாட் கம்பெனி எல்லாம் போய் டை அப் பண்ணுவாங்க. தென் எபிக் லோட்டோ. அப்புறம் ஒவ்வொரு மாசமும் ஒரு ஆன்லைன் ப்ராடக்ட் லான்ச் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சோ அப்ப இன்னைக்கு வந்து என்ன ரெவன்யூ கொடுத்துட்டு ஒன்னே ஒன்று தான், இந்த Apilgo தான். மிக்ஸ வந்து இன்னும் லான்ச் பண்ண வர 10ஆம் மாசம் தான் லான்ச் பண்ண போறோம். சோ அப்படி பாத்தீங்கன்னாக்கா சோ இந்த எல்லா பிளாட்ஃபார்மே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் வித் Apilgo மூலமா ஆன்லைன் கேம்பிளிங், அப்புறம் மிக்ஸர் மூலமா சோஷியல் கேமிங், மொபைல் கேமிங், ஒன் ஆஃப் த வேர்ல்ட் மோஸ்ட் பாப்புலர் ஃபார்ம் என்டர்டைன்மெண்ட். இவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்களோட பார்ட்னரை தேடி எடுப்பாங்க. யாரெல்லாம் ஸ்பாட் பெட்டிங், கசினோ, அப்புறம் மிக்ஸர் வந்து யாரெல்லாம் ஆன்லைன் கேம் ப்ரொவைட் பண்றாங்களோ நம்மளும் சரி நம்மளோட நெட்வொர்க் ஆஃப் பீப்பிள், த கம்யூனிட்டி ஆஃப் Crowd1 என்ஜாய் பண்றதுக்கு. Now இந்த Apilgo வந்து போன வருஷம் நவம்பர் தான் லான்ச் பண்ணாங்க. அப்ப பாத்தீங்கன்னாக்கா ஜனவரி 2019 இருந்து நவம்பர் 2019 வரைக்கும் 11 மாசம் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு சப்சிடரியும் இல்லை.
அவங்க வந்து ஒரு கம்யூனிட்டி தான் பில்ட் பண்ணாங்க. அப்ப அந்த 11 மாசத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கம்பெனி எஸ்பெஷலி பிளாகர் யூடியூப் எல்லாம் கிரவுட் பத்தி ரொம்ப நெகட்டிவா பேசியிருப்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ப்ராடக்ட் எல்லாம் கம்யூனிட்டி தான் பில்ட் பண்ணாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல 750,000 மெம்பர்ஸ் தான் வந்தாங்க. தென் எப்ப Apple லான்ச் பண்ணாங்களோ நவம்பர் 2019 மெம்பர்ஷிப் ஷூட் அப் பண்ணிருச்சு. ஃப்ரம் நவம்பர் 2019 இன்னைக்கு வரைக்கும் 4.75 மில்லியன் மெம்பர்ஸ் ஷூட் அப் பண்ணிருச்சு. ஸோ இன்னைக்கு டோட்டல் 5.5 மில்லியன் மெம்பர் இருக்காங்க. அப்ப Appleக்கு வந்து அந்த பிசினஸ் மாடல் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, ரெவன்யூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, போனஸ் பே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்ப இவங்களோட கரண்ட் பார்ட்னர் யாரான்னு கேட்டீங்கன்னா இவங்களோட கனெக்டட் பார்ட்னர் பெட்வேன்னு சொல்லக்கூடிய யூரோப்ல உள்ள ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்பாட் பெட்டிங் கம்பெனி. நீங்க இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஃபுட்பால் பார்த்திருந்தீங்கன்னாக்கா இந்த பெட்வேயோட விளம்பரம் அந்த ஃபீல்ட சுத்தி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டிஜிட்டல் சைன் போர்ட்ல. அதே மாதிரி இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஸ்பாட் பெட்டிங் கம்பெனி கால் கமான் சொல்லிட்டு, அதனால இந்த இந்தியா மார்க்கெட் பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. தென் பிரீமியம் பேட் கோடேன்னு சொல்லிட்டு, சோ இவங்கெல்லாம் வந்து அவங்களோட கனெக்டட் பார்ட்னர். பட் அப்ப இந்த ஒரு நாட்டுல உள்ள கிரவுன் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்பாட் பெட்டிங்ல போய் அவங்க பெட்டிங் செய்ய முடியும். அதான் எந்தெந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல லைசன்ஸ் இருக்கு. கானா, கென்யா, நைஜீரியா, உகாண்டா, ஜம்பியா, இந்தியா, கொலம்பியா, மெக்சிகோ, மொசாம்பிக், கேபன் அண்ட் மத்த நாடெல்லாம் இருக்கு. நான் எப்படி கிரவுன் காசு செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் எல்லா பிளாட்ஃபார்மும் இப்படிதான் காசு செய்யறாங்க. அதாவது இன்னைக்கு வந்து 5.5 மில்லியன் மெம்பர்ஸ் இருக்காங்க. நான் இந்த ஸ்லைட் என்ன அப்டேட் பண்ணல. 5.5 மில்லியன் மெம்பர்ஸ். சோ எல்லா மெம்பர்ஸ்க்குமே வந்து ஒரு யூனிக் லிங்க் இருக்கும் டு த பார்ட்னர் வெப்சைட். சோ இது வந்து எதுல ரன் பண்றாங்க? பிளாக் செயின் டெக்னாலஜி. இது எது சாத்தியமாகும்? பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி தான் எல்லாமே. சோ அப்ப எல்லாமே ரியல் டைமா நடக்கும், டிரான்ஸ்பரண்டா நடக்கும், ஏன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒவ்வொரு மெம்பர்ஸும் வந்து ஒரு 50 யூரோ செலவு பண்றாங்க இந்த கேமிங் சைட்ல. அப்ப இந்த ப்ராஃபிட் அந்த பார்ட்னருக்கும் கிரவுனுக்கும் ப்ராஃபிட் எவ்வளவுனா 50-50. 50% வந்து அவங்க பார்ட்னர் கம்பெனி போயிடும், இன்னொரு 50% கிரவுன் அந்த சப்சிடியரி கம்பெனிக்கு போயிடும். அப்ப இவங்க அந்த கமிஷன் எடுத்து பெர்சன்டேஜ் கேமிங் கம்பெனி ப்ராஃபிட் எடுத்து திருப்பி கிரவுனுக்கு வந்து கமிஷனா வந்துடும். சோ கிரவுன் என்ன செய்வாங்கன்னா அந்த கமிஷனை எடுத்துட்டு அந்த ப்ராஃபிட்டை எடுத்துட்டு திருப்பி சென்ட் பேக் டு த நெட்வொர்க். திருப்பி நெட்வொர்க்கே டிஸ்கஸ் பிலோ. அதாவது இதை 3 பகுதியை பிரிச்சிருவாங்க. அந்த 100% ப்ராஃபிட் எடுத்து 20 விழுக்காடு கிரவுன் அண்ட் அவங்களோட கம்பெனியோட ரன்னிங் காஸ்ட்க்கு பாய்ச்சுக்குவாங்க. அப்புறம் 40 விழுக்காடு வந்து ஷேர் பிட்வீன் ஆல் கிரவுன் ரிவார்ட் மெம்பர்ஸ். யாரெல்லாம் அந்த கிரவுன் ரிவார்ட் வச்சிருக்கீங்களோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க அந்த 40%. இன்னொரு 40 விழுக்காடு எடுத்து அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா பேக் டு கிரவுன் நெட்வொர்க் as a long term ரெசிடுவல் இன்கம். இது யாருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் நெட்வொர்க் பில்ட் பண்றீங்களோ என் மாதிரி அவங்க அந்த லெவலை அச்சீவ் பண்ணும்போது இந்த 40% இது மந்த்லி பே பண்ணுவாங்க. இந்த கிரவுன் ரிவார்ட் எல்லா மெம்பர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு 3 மாசமும் பே பண்ணுவாங்க. இது ரெண்டுமே வந்து passive income. ஓகே, அப்ப டோட்டல் பே அவுட் 80 விழுக்காடு. சோ இது எப்படி பே பண்றாங்க, எப்படி குவாலிஃபை பண்றதுன்னு நம்ம பிசினஸ் பிளான் கடைசியா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். நான் முக்கியமா அடுத்தது வந்து போனஸ் சிஸ்டம், மார்க்கெட்டிங் பிளானுக்கு வந்தாச்சு. சோ இந்த கம்பெனில வந்து 5 விதமான வருமானம் இருக்கு. 3 ஆக்டிவ் இன்கம், 2 பேசிவ் இன்கம். சோ இந்த பேசிவ் இன்கம் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த கிரவுன் ரிவார்ட்டும் இன்கம் இது வந்து மோர் டீடைலா அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்த ஸ்லைட்ல. பட் முக்கியமா வந்து இந்த 3 ஆக்டிவ் இன்கம் இன்னைக்கு வந்து கிரவுன் வந்து ஒரு யூனிக்கான ஆக்டிவ் இன்கம் வச்சிருக்கனாலதான் 18 மாசத்துல 5.5 மில்லியன் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க இந்த பிளாட்ஃபார்ம். சோ பட் அதுக்கு முன்ன நீங்க எந்த பிசினஸ் பேக்கேஜ் வாங்கணும், you have to choose your level of business. அப்ப choose your level of business னா கிரவுன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி அப்ப நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கணும். ப்ராடக்ட்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட் 2 விதமான ப்ராடக்ட் இருக்கு. ஒன்னு டெஞ்சிபிள் இல்லனா இன்டெஞ்சிபிள். டெஞ்சிபிள் சொல்லும் போது லைக் ஸ்கின் கேர், ஹெல்த் கேர் ப்ராடக்ட், ஸ்கின் கேர் ப்ராடக்ட், கையில பார்க்கலாம், ஃபீல் பண்ணலாம். இன்டெஞ்சிபிள் சொல்ல டிஜிட்டல் ப்ராடக்ட் லைக் ஆன்லைன் எஜுகேஷன், ஏர் டைம், மொபைல் ஏர் டைம், இல்லனா ஹாலிடே பேக்கேஜ். சோ அப்ப இங்க வந்து கிரவுன் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட், அதாவது ஆன்லைன் எஜுகேஷன் ப்ராடக்ட். ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து பிவி இருக்கு. பிவி வந்து பெரும்பாலும் வந்து MLM கம்பெனி பார்ப்பாங்க, பிவி பிவின்னு போனஸ் கால்குலேட் பண்ண. அதே மாதிரி கிரவுன்லயும் இருக்கு. அப்ப இந்த ஸ்மாலஸ்ட் பேக்கேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒயிட் எஜுகேஷன் பேக். இதோட பிவி எத்தனை கேட்டீங்கன்னா 90. இதோட வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 99 யூரோ. அப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கிரவுன் ரிவார்ட் கொடுப்பாங்க 100 யூரோ வேல்யூ. அப்போ ஒவ்வொரு கிரவுனோட ரிவார்ட்டை வந்து 2 யூரோ. அப்போ உங்களுக்கு 50 யூனிட் கிரவுன் ரிவார்ட் கிடைக்கும். அடுத்த பேக்கேஜ் வந்து பிளாக். இதோட பிவி வந்து 270 பிவி. ஸோ இதோட வேல்யூ எஜுகேஷன் வேல்யூ பேக் வந்து 299 யூரோ.
உங்களுக்கு ஃப்ரீ கிரவுன் ரிவார்ட் வேல்யூ ஆஃப் 300 யூரோ. அப்ப இந்த பேக்கேஜ் வேல்யூ 299 யூரோ. மூணாவது பேக்கேஜ் வந்து கோல்ட். இதோட பிவி வந்து 720 பிவி. சோ இந்த எஜுகேஷன் வேல்யூ, இந்த பேக்கேஜ் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 799 யூரோ. இந்த கிரவுனோட ரிவார்ட் வேல்யூ worth of 1000. அப்ப உங்களுக்கு 500 யூனிட் ஆஃப் கிரவுன் ரிவார்ட் கிடைக்கும். அண்ட் நாலாவது பேக்கேஜ், பிகஸ்ட் பேக்கேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா டைட்டானியம். இதோட பிவி வந்து 2250. சோ இதோட எஜுகேஷனோட வேல்யூ பாத்தீங்கன்னா பேக்கேஜ் வேல்யூ 2499 யூரோ. உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிரவுன் ரிவார்ட் வேல்யூ ஆஃப் 3500 யூரோ. அப்ப 1750 யூனிட் ஆஃப் கிரவுன் ரிவார்ட் கிடைக்கும். நான் இங்க பாத்தீங்கன்னாக்கா டைட்டானியம் தான் ரொம்ப முக்கியமான பேக்கேஜ். ஏன்னா டைட்டானியம் வந்துட்டீங்கன்னா ஒன் டைம் நீங்க எல்லா போனஸையும் மேக்ஸிமைஸ் earn பண்ணலாம். ஏன்னா இந்த பேக்கேஜ் டிபெண்ட் பண்ணி தான் உங்க போனஸே இருக்குது. இந்த ஆக்டிவ் இன்கம், ஈவன் உங்களோட பேசிவ் இன்கம். ஓகே, சோ இப்போ வந்து ஒரு ப்ரொமோஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு குட் நியூஸ் என்னன்னா, எபிக் ப்ரொமோஷன் சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது 5ஆம் தேதி ஜூனுக்குள்ள நீங்க எந்த பேக்கேஜ் வாங்கினாலும் சரி உங்களுக்கு ஃப்ரீ அப்கிரேட். உதாரணத்துக்கு வந்து ஒயிட் வாங்கினீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா பிளாக் ஆயிடுவீங்க. அப்ப பிளாக்கோட கிரவுன் ரிவார்ட் தான் கிடைக்கும். 300 யூரோ வேல்யூல கிரவுன் ரிவார்ட் தான் கிடைக்கும். அதே மாதிரி பிளாக் வாங்குனீங்கன்னா கோல்டுக்கு பெறுவீங்க. கோல்ட் பேக்கேஜ் வாங்குனீங்கன்னா ஃப்ரீயா டைட்டானியம் பெறுவீங்க. சோ அப்ப வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்ட் தான். ஏன்னா 799 யூரோக்கு நீங்க ஒரு டைட்டானியம் ஆயிருவீங்க. ரெண்டாவது உங்களோட கிரவுன் ரிவார்ட் வேல்யூ வந்து 3500 உள்ள வேல்யூ கிடைக்கும். அப்ப 799 யூரோக்கு உங்களுக்கு 1750 கிரவுன் ரிவார்ட் யூனிட் இருக்கு. ஓகே, சோ பயன்படுத்திங்க இந்த வாய்ப்பை. நான் அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் இன்கம் பைனரி போனஸ். சோ நீங்க எந்த பேக்கேஜ்ல வந்தாலும் சரி, உங்க நெட்வொர்க்ல ஒரு ஒயிட் பேக்கேஜ் சைன் அப் நடந்துச்சுன்னா மினிமம் 18 யூரோ, மேக்சிமம் 36 யூரோ பைனரி போனஸ் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி ஒரு பிளாக் பேக்கேஜ் சைன் அப் நடந்துச்சுன்னா உங்க நெட்வொர்க்ல மினிமம் 54 யூரோ, மேக்சிமம் 108 யூரோ பைனரி போனஸ் சம்பாதிப்பீங்க. அதே ஒரு கோல்ட் பேக்கேஜ் சைன் அப் நடந்துச்சுன்னா உங்க நெட்வொர்க்ல மினிமம் 144 யூரோ அப் டு 288 யூரோ பைனரி போனஸ். அதே வந்து ஒரு டைட்டானியம் பேக்கேஜ் சைன் அப் நடந்துச்சுன்னா உங்க நெட்வொர்க்ல மினிமம் 450 யூரோ, மேக்சிமம் 900 யூரோ பைனரி போனஸ் சம்பாதிப்பீங்க. நான் எப்படி இந்த 18,900 யூரோ சம்பாதிக்கிறது, அதுதான் இந்த பைனரி. சோ இங்க பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து 1/1 ரேஷியோ இருக்கு. இந்த ரேஷியோ சொல்றது வந்து 1/1, 1/2, 1/3 மூணு விதமான ரேஷியோ வச்சிருக்காங்க. வெரி பவர்ஃபுல். நான் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இந்த 1/1 எப்படின்னா, உங்க லெஃப்ட்ல வந்து ஒரு ஒயிட் பேக்கேஜ் சைன் அப் இருக்கு. ஒயிட் எத்தனை பிவி? 90 பிவி. உங்க ரைட்ல ஒரு ஒயிட் பேக்கேஜ் சைன் அப் இருக்கு, 90 பிவி. சோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுவாங்க. கம்பைன் பண்ணாங்கன்னா 150 பிவி. அப்ப இந்த பைனரி போனது 10 விழுக்காடு கால்குலேட் பண்ணுவாங்க. அப்ப உங்களுக்கு வந்து 150 பிவில 10%, உங்களோட பைனரி போனஸ் 18 யூரோ. இத வந்து கம்பெனி வந்து ரியல் டைமா பே பண்ணுவாங்க. பெரும்பாலும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி வெளியில பாத்தீங்கன்னா அவங்க கட் அவுட் டைம் 12 மினிட் வச்சிருப்பாங்க. அதுல ஃபிளாஷ் அவுட் நிறைய நடக்கும் பெரிய பெரிய லீடர்ஸ்க்குலாம். ஆனா இங்க வந்து ஃபிளாஷ் அவுட்ல ரியல் டைமா நடக்கும். அப்ப நெக்ஸ்ட் மூமெண்ட் உங்களுக்கு இன்னொரு லெஃப்ட்ல ஒரு ஒயிட் பேக்கேஜ் சைன் அப், ரைட்ல ஒரு ஒயிட் பேக்கேஜ் சைன் அப் நடந்துச்சு வச்சுங்களேன். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணாங்கன்னா 150 பிவி, 10 விழுக்காடு 18 யூரோ. சோ இது வந்து will go infinity global borderless market போயிட்டு இருக்கும். உலகத்துல யாரு எங்க உங்களுக்கு கீழே சைன் பண்ணாங்களோ உங்களுக்கு அந்த பேரிங் கிடைச்சு பே அவுட் பண்ணுவாங்க ரியல் டைம். இது வந்து 1/1 ரேஷியோ. அடுத்தது வந்து 1/2 ரேஷியோ. இது எப்படி? உதாரணத்துக்கு உங்க ரைட்ல வந்து 2 ஒயிட் பேக்கேஜ் சைன் அப் இருக்கு, 150 பிவி. தென் உங்க லெஃப்ட்ல வந்து ஒரு ஒயிட் இருக்கு, 90 பிவி. சோ இது மூணே கம்பைன் பண்ணுவாங்க. கம்பைன் பண்ணாங்கன்னா 270 பிவி, 10 விழுக்காடு உங்களோட பைனரி போனஸ், உங்களோட இன்கம் யூரோ 27 யூரோ. ஓகே, 27 யூரோ. ரைட். நான் அடுத்தது 1/3 ரேஷியோ. இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான. என்னோட 30 வருஷம் அனுபவத்துல நான் இந்த மாதிரி ஒரு 1/3 ரேஷியோ பைனரி பிளான நான் எங்கேயுமே பார்த்ததுல, என்னோட அனுபவத்துல தெரிஞ்ச வரைக்கும். வெளியில இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம பைனரி நெட்வொர்க் பில்ட் பண்ணும்போது எல்லாத்துக்குமே வந்து ஒரு எலிஃபன்ட் லேக் வந்துடும். அது இங்க நடந்துச்சுன்னா உங்களை அறிவுப்படுத்த விட்டவங்களுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. அது இங்க உங்களுக்கு நடந்துச்சுன்னா. ஓகே, உதாரணத்துக்கு வந்து உங்க ரைட்ல வந்து 3 ஒயிட் பேக்கேஜ் இருக்கு, 270 பிவி. தென் உங்க லெஃப்ட்ல வந்து ஒரு ஒயிட் பேக்கேஜ் 90 பிவி நடக்குது, சைன் அப் நடக்குதுன்னு வச்சுங்களேன். சோ கம்பைன் பண்ணாங்கன்னா 360 பிவி. சோ 10 விழுக்காடு உங்களோட பைனரி போனஸ்
36 ஈரோ. இதுதான் மினிமம் 18, மேக்ஸிமம் 36 ஈரோ. நான் இந்த பேரிங் இன்கம் வந்து அவங்க வந்து பேக்கேஜை பேஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. டோட்டல் பிவி உங்க ரைட் லெஃப்ட்ல வந்து டோட்டல் பிவி கம்பைன் பண்ணி தான் 10% கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு உங்க ரைட்ல வந்து நீங்க ஒரு மாசம் ரைட்ல ஃபோக்கஸ் பண்றீங்கன்னு வச்சுங்க, டோட்டல் வந்து உங்களுக்கு 10,000 பிவி வந்துருச்சு. சில பேர் ஒயிட்ல, பிளாக்ல, கோல்ட்ல, டைட்டனியம் ஜாயின் பண்ணி அக்குமுலேட் பண்ணி ஒரு 10,000 பிவி வந்துருச்சு. அப்புறம் நீங்க உங்க ஸ்மால் லேக்ல இறங்கி வேலை செய்றீங்கன்னு வச்சுங்களா, ஒரு டைட்டனியம் பேக்கேஜ் சார் நடக்குது 2250 பிவி. அப்ப டைம்ஸ் 3 பண்ணுவாங்க உங்க ரைட் குரூப்ல. அப்ப அங்க 6750 பிவியோ 2250 பிவியோ கம்பைன் பண்ணா 9000 பிவி. சோ 10 விழுக்காடு உங்களுக்கு வந்து 900 யூரோ. அதான் மேக்ஸிமம் 900 யூரோ. அது நெக்ஸ்ட் செகண்ட் அதே இன்னொரு 900 யூரோ. இது நடந்திருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட அப்ளைன் லீடர் ஃப்ரம் ஸ்வீடன் அவரோட அக்கௌண்ட் நான் பார்த்திருக்கேன். அவரோட ஒரு சைட்ல வந்து 2.3 மில்லியன் பிவி இருக்கு. So every time அவரோட ஸ்மாலஸ்ட் குரூப்ல வந்து ஒரு டைட்டனியம் சைன் நடந்துச்சுனாலே பேக்கேஜ் அவருக்கு பேரிங் பண்ணி 900 யூரோ. அண்ட் அவரோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா ஒவ்வொரு வினாடிக்கும் எவ்ரி செகண்ட் 900 யூரோ 900 யூரோ 900. ஏன்னா உலக ரீதியில சைன் அப் நடக்கும். சோ அப்ப அந்த மாதிரியான பவர்ஃபுல்லான இந்த 1/3 ரேஷியோ பைனரி போனஸ் தான். சரிங்களா? நான் அடுத்தது வெரி இது ரொம்ப யூனிக்கா அண்ட் பவர்ஃபுல்லா தான் வச்சிருக்காங்க கிராவ் மேட்சிங் போனஸ் சொல்லிட்டு. இந்த மேட்சிங் போனஸ் ஏன் யூனிக்னா, பெரும்பாலும் வெளியில வந்து கம்பெனி மேட்சிங் போனஸ் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி 2 லெவல் 3 லெவல் தான் வச்சிருப்பாங்க. ஆனா இங்க கிராவ் உங்களுக்கு 5 லெவல் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகே, சோ எப்படி இந்த மேட்சிங் போனஸ் earn பண்றது பாத்தீங்கன்னாக்கா, the matching bonus payout percentage based on a personal sponsored team binary. நீங்க கொண்டாந்தீங்களா அவங்களோட பைனரி வருமானத்துல இருந்து உங்களுக்கு பெர்சன்டேஜ் கொடுப்பாங்க. அதே மாதிரி your number of personal sponsor members and your members package set the matching. அப்ப நீங்க எத்தனை பேரை ஸ்பான்சர் பண்றீங்க, நீங்க எந்த பேக்கேஜ்ல இருக்கீங்களோ அது நியமிக்கும் உங்க மேட்சிங் லெவல்ல. உதாரணத்துக்கு லெவல் 1ல வந்து நீங்க ஒயிட் பேக்கேஜ்ல வரீங்க, நீங்க பர்சனலா வந்து 4 பேரை ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்க. எந்த பேக்கேஜ்ல வந்தாலும் சரி உங்களுக்கு வந்து 10 விழுக்காடு மேட்சிங் போனஸ் இந்த 4 கிட்ட இருந்து கிடைக்கும் அவங்களோட பைனரி போனஸ்ல. தென் லெவல் 2 வந்து ரெண்டாவது லெவல் பாத்தீங்கன்னா நீங்க அப்கிரேட் பண்ணிருக்கணும் ஒயிட்ல இருந்து பிளாக். எப்படி அப்கிரேட் பண்றது? அந்த வித்தியாசம் மட்டும் பே பண்ணா போதும். தி டிஃபரண்ட் ஒயிட் பேக்கேஜ் வந்து 99 யூரோ, பிளாக் பேக்கேஜ் 299 யூரோ. சோ டிஃபரண்ட் எவ்வளவு 200 யூரோ. அதை கட்டிட்டு அப்கிரேட் பண்ணிக்க வேண்டியதா. அப்புறம் நீங்க இன்னொரு 4 பேரை ஸ்பான்சர் பண்ணி டோட்டல் 8 பேரை ஸ்பான்சர் பண்ணிருக்கணும். பர்சனலா எந்த பேக்கேஜ்ல அவங்க வந்தாலும் சரி உங்களுக்கு வந்து 10% மேட்சிங் போனஸ் 2 லெவலுக்கு பே பண்ணுவாங்க. தென் மூணாவது லெவல் பிளாக் பேக்கேஜ் நீங்க டோட்டல் 12 பேரை பர்சனலா ஸ்பான்சர் பண்ணிருக்கணும். உங்களுக்கு 10 விழுக்காடு மேட்சிங் போனஸ் 3 லெவல் வரைக்கும் பே பண்ணுவாங்க அவங்களோட பைனரி இன்கம். தென் நாலாவது வந்து கோல்ட் பேக்கேஜ். சோ அப்ப இந்த கோல்ட் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா பிளாக்குக்கும் கோல்டுக்கும் 500 யூரோ தான் டிஃபரண்ட். சோ அதை கட்டிட்டு நீங்க டோட்டல் 16 பேரை ஸ்பான்சர் பண்ணிருக்கணும். தென் உங்களுக்கு 10% மேட்சிங் போனஸ் 4 லெவலுக்கு பே பண்ணுவாங்க. அதே மாதிரி 5வது லெவலுக்கு வந்து நீங்க கோல்ட்ல இருந்து டைட்டனியம் வந்துருக்கும். ஓகேங்களா? சோ அதான் முன்ன உங்கள்ட்ட சொன்னேன், டைட்டனியம் ரொம்ப இம்பார்ட்டன்டான பேக்கேஜ். சோ ஒரு வாட்டி டைட்டனியம் ஆயிட்டீங்கன்னா நீங்க எல்லா போனஸும் மேக்ஸிமம் earn பண்ணலாம். அப்ப இங்க வந்து கோல்ட்ல இருந்து டைட்டனியம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப வந்து உங்களுக்கு இந்த எபிக் ப்ரொமோஷன் இருக்கு. ஜஸ்ட் ஃபார் 799 கோல்ட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டைட்டனியம் பேக்கேஜ் ஆயிருவீங்க. அண்ட் டோட்டல் பர்சனலா வந்து நீங்க 20 பேர் தான் ஸ்பான்சர் பண்ணோம். ஓகேங்களா? சோ மேக்ஸிமம் 20 பேர் தான். இன்னைக்கு இருக்கிற இந்த மாதிரி சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல 20 பேர் தேடுறது பெரிய விஷயமே இல்ல. கண்டிப்பா எல்லாருமே ஒரு குறைஞ்சது ஒரு 6ல இருந்து 24 மாசம் இறங்கி நீங்க வேலை செஞ்சீங்கன்னா எல்லாருமே சம்பாதிக்கலாம். இந்த 20 பேரை நீங்க ஸ்பான்சர் பண்ணிட்டு இதுலயும் நீங்க 5 லெவல் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? நான் மூணாவது ஆக்டிவ் இன்கம் ரொம்ப யூனிக்கானது, the free of loss bonus. ஏன் இதை வச்சிருக்காங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்னு சொன்னாலே ரொம்ப பயம் இருக்கும். ஏன்னா டென்ஜிபிள் ப்ராடக்ட்னா இந்த ஹெல்த் கேர் ப்ராடக்ட் நீங்க பணத்தை கட்டிட்டு ப்ராடக்ட் கிடைச்சிடும். நாளைக்கு அந்த கம்பெனியை மூடிட்டாலும் உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. ஏன்னா போட்ட காசுக்கு ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. ஆனா இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் சொல்லும் போது நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்கும். அப்படி அந்த பயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கம்பெனி வந்து உங்களுக்கு 14 நாள் டைம் கொடுக்குறாங்க. நீங்க ஜாயின் பண்ண டேட்ல இருந்து 14 நாளுக்குள்ள நீங்க ஒரு 4 டைட்டனியம் ஸ்பான்சர் பண்ணிட்டீங்கன்னா பர்சனலா உங்களுக்கு வந்து 3000 யூரோ ஃப்ரீ ஆஃப் லாஸ் போனஸ் கிடைக்கும். 15வது நாள் உங்க அக்கௌண்ட்ல வந்துரும். அக்கௌண்ட் பேலன்ஸை நீங்க வித்ட்ரா பண்ணிக்க வேண்டியதான். அதே நீங்க வந்து ஒரு 4 கோல்ட் பேக்கேஜ் மெம்பரை அறிவுப்படுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 யூரோ ஃப்ரீ ஆஃப் லாஸ் போனஸ் கிடைக்கும். அதே மாதிரி 4 பிளாக் பேக்கேஜ் மெம்பரை ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 375 யூரோ ஃப்ரீ ஆஃப் லாஸ் போனஸ் 15வது நாள்ல
அதே நீங்க 4 வைட் பேக்கேஜ் மெம்பரை ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 125 யூரோ ஃப்ரீ ஆஃப் லாஸ் போனஸ். சோ இந்த வந்து எல்லாமே டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். நீங்க போய் பேக் ஆபீஸ்ல போய் போனஸ் சிஸ்டம் கிளிக் பண்ணிட்டு அங்க ஃப்ரீ ஆஃப் லாஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அங்க வந்து அவங்க கவுண்ட் டவுன் டைம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்க ஆக்டிவேட் பண்ணதுல இருந்து உங்க டே ஹவர் அண்ட் மினிட்ஸ் வேலை செய்யும். ஓகே, சோ அப்ப நீங்க வந்து ஒரு ஒயிட்ல வரீங்க, ஆனா உங்களுக்கு நல்ல கான்டாக்ட் இருக்கு, ஒரு 4 டைட்டினியம் போட்டீங்கன்னு வச்சுங்களேன், தட் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து 15வது நாள் உங்களுக்கு 3000 யூரோ உங்க அக்கௌண்ட் பேலன்ஸ்ல போந்துடும். சோ இப்போ வந்து எபிக் ப்ரொமோஷன் ஓடிட்டு இருக்கு. அப்ப நீங்க 4 கோல்ட் பேக்கேஜ் கொண்டாந்தீங்கன்னா அவங்க டைட்டினியம் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு ப்ராஃபிட். அதே மாதிரி உங்களுக்கு 1000 யூரோ. ஓகே, அதே காம்பினேஷன் நடந்துச்சுன்னா 2 பிளாக் 2 ஒயிட், அவங்க வந்து அந்த ஸ்மாலஸ்ட் பேக்கேஜ் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்ப 125 யூரோ தான் அந்த ஃப்ரீ ஆஃப் லாஸ் போனஸ் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? சோ இதுதான் 3 ஆக்டிவ் இன்கம். இது எல்லாமே வந்து ரியல் டைமா பே பண்ணுவாங்க. அடுத்த போனஸ் வந்து 4வது வந்து இந்த பெசிவ் இன்கம். பெசிவ் இன்கம் அதாவது முதல்ல உங்ககிட்ட காமிச்சல அந்த 40 விழுக்காடு கிரவுன் ரிவார்ட் ப்ராஃபிட் ஷேரிங், அதுதான் இந்த ஸ்ட்ரீம்லைன் போனஸ். இது வந்து எப்படின்னா all new members who enter the company worldwide are placed in your streamline right after you sign up qualified member. So எப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு பின்னால உலக ரீதியில யாரெல்லாம் வராங்களோ அவங்க உங்களை புஷ் பண்ணுவாங்க. புஷ் பண்ணி அந்த லெவல் ஏறினீங்கன்னாக்கா then உங்களுக்கு அந்த ஃப்ரீ ஆஃப் ஸ்ட்ரீம்லைன் போனஸ் இருக்கு. அதை தவிர்த்து வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் போனஸ் where you able to earn money just by joining. அதாவது யாரையும் ஸ்பான்சர் பண்ணலாம்னாலும் இந்த ஸ்ட்ரீம்லைன் போனஸ்ல இருந்து நீங்க வீக்லி ஒரு யூரோ அமௌண்ட் சம்பாதிப்பீங்க. தென் அது வந்து கிரவுன் ரிவார்ட் ப்ராஃபிட் ஷேரிங்ல எவ்ரி 3 months உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பெரும்பாலும் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து நிறைய பத்தி வந்து என்ன இப்போ நான் வேலை செய்ய மாட்டேன், எனக்கு வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதனாலதான் நிறைய பேர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம், இந்த மணி கேம் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணிருக்காங்க. பட் இங்க வந்து இட்ஸ் a ஒர்க்கிங் பிளான். பட் ஏன் கம்பெனி கொடுக்குறாங்க ஆனா பெரிய அமௌண்ட்ல எவ்வளவு அப்படின்ட்டு நான் டீட்டெயிலா உங்களுக்கு நான் பேக் ஆபீஸ்ல போயிட்டு லைஃப் அவங்ககிட்ட காமிக்கிறேன். ஜஸ்ட் ஸ்டே டியூன் பண்ணுங்க. அடுத்தது கடைசி பெசிவ் இன்கம், லாங் டேர்ம் ரெசிடுவல் இன்கம். இது ரொம்ப பவர்ஃபுல்லா என்னை கவுந்தது வந்து இதுதான் லாங் டேர்ம் ரெசிடுவல் இன்கம். ஏன்னா பைனரியில நம்ம தாண்டி வந்துட்டோம். ஏன்னா லாங் டேர்ம் ரெசிடுவல் இன்கம் வந்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு கம்பெனி தான் 3 ஜெனரேஷனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, the mother of all MLM company. அந்த கம்பெனி சொல்ல விருப்பம் இல்ல, the A company. ஓகே, அவங்க வந்து அவங்களோட அவங்க தாத்தா பாட்டி நெட்வொர்க் பில்ட் பண்ணி இன்னைக்கு அவங்க பேர பிள்ளைங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த லாங் டேர்ம் ரெசிடுவல் இன்கம் போனஸ். அதே மாதிரி இன்னைக்கு கிரவுன்லயும் அது செஞ்சு அந்த அதே போனஸ் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் பில்ட் பண்ணிட்டு போயிட்டா கூட என்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த பெசிவ் இன்கம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஒரு வாட்டி தான் இந்த நெட்வொர்க் பில்ட் பண்ண போறோம். ஓகே, இது எப்படின்னா இன்னொரு 40 விழுக்காடு காமிச்சிட அந்த சார்ட்ல ப்ராஃபிட் ஷேரிங், அதுதான் வந்து மந்த்லி பே பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து 2.1 மில்லியன் அந்த 40% அது வந்து 21 லெவலுக்கு பே பண்ணுவாங்க. அப்ப அதை ஈக்குவலா டிவைட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு லெவலுக்கு வந்து 100 யூரோ, 1 லட்சம் யூரோ, 100,000 யூரோ. அப்ப லெவல் 1ல வந்து 5 பேர் குவாலிஃபை பண்ணிருக்காங்க வச்சுங்க. அப்ப இந்த 100,000 யூரோ வந்து 5 பேருக்கு டிவைட் பண்ணி ஈக்குவலா பே பண்ணிடுவாங்க. அதே மாதிரி லெவல் 11ல வந்து 2 பேர் இருக்காங்கன்னா அந்த 2 பேர் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே லெவல் 21ல நீங்க ஒண்டி தான் குவாலிஃபைனா அந்த 100,000 உங்களுக்கு. ஓகேங்களா? சோ இது வந்து ஒவ்வொரு 15ஆம் தேதியும் பே பண்ணுவாங்க லாங் டேர்ம் ரெசிடுவல் இன்கம். அடுத்தது எப்படி குவாலிஃபை பண்றது? ஓகேங்களா? இதுதான் வெரி யூனிக். கிரவுன் வந்து ரொம்ப ஒரு சுலபமான ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க. ஏன்னா நான் என்னோட 20 வருஷ அனுபவத்துல நான் எத்தனை கம்பெனிஸ் நான் ஒரு வாட்டி கூட வந்து நான் குளோபல் பூல்ல குவாலிஃபை பண்ணது. ஆனா கிரவுன்ல வந்து 3 மாசத்துல லெவல் 8 குவாலிஃபை பண்ணி ஐ அம் ஆல்சோ இப்ப ஸ்டார்ட் டு என்ஜாய் தி லாங் டேர்ம் ரெசிடுவல் இன்கம். சோ எவ்வளவு அது குவாலிஃபிகேஷன் நான் லைஃப் அவங்ககிட்ட பேக் ஆபீஸ்ல போயிட்டு அந்த குவாலிஃபிகேஷனோட அமௌண்ட் நான் அவங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகேங்களா? நான் இதுதான் அவங்களோட மந்த்லி அண்ட் குவார்டர்லி ரிவார்டோட ஸ்ட்ரீம்லைன் டைம்லைன் ஆஃப் த பே அவுட். அதாவது அந்த ஆக்டிவ் இன்கம், பைனரி போனஸ், பேட்சிங் போனஸ், ஃப்ரீ ஆஃப் லாஸ் போனஸ் இதெல்லாம் ரியல் டைமா உங்களுக்கு வந்துடும். பிளஸ் இது வந்து இந்த 2 இன்கம், பெசிவ் இன்கம் மந்த்லி. இந்த ரெசிடுவல் இன்கம் வந்து ஒவ்வொரு 15ஆம் தேதி அண்ட் கிரவுன் ரிவார்ட் வந்து ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி. அப்ப ஜூன் 15 இத ஃபர்ஸ்ட் பே அவுட்டே கொடுக்க போறாங்க. அப்ப செப்டம்பர் 15, டிசம்பர் 15, அப்புறம் நெக்ஸ்ட் இயர் மார்ச் 15, அப்புறம் ஜூன். சோ எவ்ரி 3 months. அப்ப இந்த 2 போனஸ்மே வந்து ப்ராஃபிட் ஷேரிங், ரெசிடுவல் இன்கம் மந்த்லி, கிரவுன் ரிவார்ட் குவார்டர்லி. சோ அப்ப இந்த ரெசிடுவல் இன்கம் கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓகே
போன மாசம் மே 15 தான் the first payout செஞ்சாங்க. ஏன்னா ஏப்ரலுக்கு 11ஆம் மாசத்துல லான்ச் பண்ணாங்க. சோ அவங்க ரெவென்யூ கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அந்த ப்ராஃபிட் ஷேரிங்க கால்குலேட் பண்ணி பே பண்ணாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இதான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட். இது வந்து அந்த கம்பெனி சொன்ன எல்லாமே வேற, அவங்க சிஓ சொன்ன மாதிரி, ஃபவுண்டர் சொன்ன மாதிரி டிரான்ஸ்பர். சோ நீங்க பாத்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் பே அவுட். நீங்க பாருங்க டைரக்ட் 1 ஸ்டார் 458 euro. சோ இது வந்து வாழ்க்கை பூரா கிடைச்சிக்கிட்டு, இது வந்து மினிமம். ஏன்னா இன்னைக்கு ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வேலை செய்யுது. மிக்ஸ்டர் லான்ச் பண்ணாங்க வச்சுங்களேன், இந்த 458 euro 10 டைம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, or 20 டைம். ரைட். சோ இந்த கோஆர்டினேட்டர் 1.37 சிஸ்டம் வேலை செய்யுது அப்படின்னா அடுத்தது அவங்க என்ன செய்யணும், நிறைய மக்கள் உள்ள கொண்டு வரணும், நிறைய பிளாட்ஃபார்ம். இது தானா நடக்கும் மாசம். ஓகேங்களா? நம்மளோட வருமானம் எல்லாமே வந்து நீங்க வந்து உங்க லோக்கல் பேங்க் வித்ட்ரா பண்ணலாம், இல்லைன்னா இந்த Cloud1 டெபிட் கார்டு. ஓகே, இது வந்து கிரிப்டோ எனேபிள் கார்டு. ஓகே, நீங்க இதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்க எங்க வேணாலும் போய் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஏடிஎம்ல. சோ இவங்க வந்து 3 கோல்ட், டைட்டானியம், ஸ்டாண்டர்ட் கோல்ட் அண்ட் பிளாட்டினம் கார்டு வச்சிருக்காங்க. இது நம்ம வாங்கணும். அது இல்லைனாக்கா நீங்க வந்து உங்க லோக்கல் பேங்க் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னாக்கா நீங்க வந்து பிட்காயினுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கிரிப்டோ கரன்சி பிட்காயின் வாலெட் இருந்தா நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். தயவு செய்து உங்களுக்கு அந்த கிரிப்டோ கரன்சி நாலேஜ் இல்ல அப்படின்னா போய் கத்துக்குங்க. ஏன்னா இதுதான் ஃபியூச்சர். ஓகே, டிஜிட்டல் அசெட் இஸ் த ஃபியூச்சர். ஓகே, நம்ம இப்ப ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருப்போம், நிலம் வாங்கி போட்டிருப்போம், அது அந்த காலம். ஆனா இந்த காலத்துல வந்து எல்லாமே டிஜிட்டல். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி ப்ரூவன். உலகத்துல 3 டாப் 3 ரிச்சஸ்ட் மேன் உலகத்துல. ஓகே, Amazon.com ஃபவுண்டர் ஜெஃப் பெசோஸ், பில் கேட்ஸ், மைக்ரோசாஃப்ட், Facebook ஃபவுண்டர் மார்க் ஜுக்கர்பர்க், இவங்க எல்லாம் டிஜிட்டல் பேஸ் ப்ராடக்ட் தான். வாரன் பஃபட் 4வது இடத்துக்கு போயிட்டாரு. அப்ப ஃபியூச்சர் இதுதான். அப்ப இந்த பயன்படுத்தின இந்த வாய்ப்பை நீங்க முடிஞ்சா பிட்காயின்ல வித்ட்ரா பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஹாவிங் இப்பதான் முடிஞ்சிச்சு. இந்த வருஷ கடைசிக்குள்ள இன்னைக்குள்ள விலையோட 5 டார். அப்ப நீங்க ஒரு 1000 euro வித்ட்ரா பண்ணி வச்சிருந்தீங்களா, இல்ல ஒரு 100 euro வித்ட்ரா பண்ணி வச்சிருந்தீங்க பிட்காயின்ல, அதோட வேல்யூ இந்த வருஷ கடைசிக்குள்ள 5 டைம் போகுது வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப இதை பயன்படுத்திங்க நீங்க பிட்காயின் ஏர்ன் பண்றதுக்கு. சரிங்களா? நவ் நிறைய இன்சென்டிவ், க்ரூஸ், பக்கெட் லிஸ்ட்லாம் இந்த கம்பெனில வச்சிருக்காங்க. நீங்க குவாலிஃபை பண்ணீங்கன்னா உங்க லெவல்ல வந்து கம்பெனி வந்து உங்களை க்ரூஸ்க்கு எல்லாம் இன்வைட் பண்ணுவாங்க. தென் பேமெண்ட் மெத்தட், இந்த பேக்கேஜ் வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து விசா கார்டு பாய்க்கலாம். விசா குளோபல் பிராண்ட், அவங்களே ரெகனைஸ் பண்ணிருக்காங்க Cloud1 பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி நீங்க கிரிப்டோ கரன்சி பிட்காயின் இல்ல இத்தீரியம் கூட நீங்க பேக்கேஜ் வாங்கி ஜாயின் பண்ணலாம். இல்ல நீங்க யூரோப் இல்ல கனடால இருந்தீங்கன்னா நீங்க டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுல அதை அடுத்து வந்து கிஃப்ட் கோட் பாத்தீங்கன்னா உங்களோட அப்லைன் லீடர்ஸ் கிட்ட ஏர்ன் பண்ணிருப்பாங்க. அவங்களோட வாலெட்ல வந்து யூரோ இருக்கும். அதை வச்சு கம்பெனி கிட்ட அவங்க வந்து ஆன்லைன்லயே பேங்க் ஆஃபீஸ்லயே கிஃப்ட் கோட்டை வாங்கி அதை வந்து அவங்க மெம்பர்ஸ் கிட்ட விற்பாங்க. இப்போ மலேசியால பாத்தீங்கன்னா ஒரு யூரோ வந்து நம்ம 5 செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்போ வந்து லீடர்ஸ்குள்ள நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து உங்களோட வசதியை பொறுத்து. ஓகே, விச்செவர் உங்களுக்கு கன்வீனியா இருக்கோ நீங்க அதை பயன்படுத்துங்க. சரிங்களா? நான் அடுத்தது வந்து இந்த Cloud1 இம்பாக்ட் உலக ரீதியில பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. இது வந்து புதுசு இல்ல, நம்மளுக்கு வேணா அது புதுசா இருக்கலாம். ஆனா ஆப்பிரிக்கால எல்லாம் வந்து பெரிய லெவலுக்கு போயிருச்சு, யூரோப்ல எல்லாம் பெரிய லெவல்ல போயிருச்சு. இது வந்து அவங்களோட லாக்டவுன் முன்ன வரதுக்கு முன்ன உள்ள ஈவென்ட். கடைசியா அவங்க செஞ்ச ஈவென்ட் 22 பிப்ரவரி டர்பன்ல செஞ்சாங்க. ஸோ ஆஃப்டர் தட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்களோட ஆன்லைன் ஈவென்ட் ஆயிடுச்சு. ஸோ போன மாசம் வந்து ஏப்ரல் 25 வந்து அவங்க ஒரு ஈவென்ட் செஞ்சாங்க, குளோபல் ஆன்லைன் ஈவென்ட். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு சரித்திரத்தை படிச்சாங்க. வீட்டுல உட்காந்துட்டு ஒரு 1 மில்லியன் மெம்பர்ஸ் வீட்டுல உட்காந்துட்டு அந்த ஈவென்ட் அட்டென்ட் பண்ணாங்க. யூடியூப்ல இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த வர 6ஆம் தேதி ஜூன் இன்னொரு வேர்ல்ட் ஈவென்ட் செய்யறாங்க. ஸோ அந்த டிக்கெட்ல நம்ம ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். எல்லாம் 1 யூரோ 2 யூரோ தான் இருக்கும். ஸோ வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்ன வந்து இந்த ஈவெண்ட் பத்தி டர்பன்ல நடந்த ஈவென்ட் ஒரு 3 நிமிஷம் வீடியோ கிளிப் இருக்கு. அந்த கம்பெனி, அந்த ஃபவுண்டர், சிஓ என்ன சொல்றாங்கன்ட்டு ஜஸ்ட் காது கொடுத்து நம்ம கேட்போம். ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் வீடியோ கிளிப் தான். I come from nowhere. I'm born on a small farm outside a hick town nobody's ever heard of. I was really bad at school. I didn't get into university. I had no future according to everybody else. I have done a lot of cool stuff, haven't I? I've been around the block. But I'll tell you something that's really important. I took personal responsibility for my own future.
shortcuts in life. There are nothing that comes for free. We want to become successful. We want to take personal responsibility and have the opportunity to do something. But people don't give us that opportunity, do they? Not easy. Crowd1 will. I have put 3 of my companies public. This is going to be number 4. I have built 3 unicorns. This is going to be number 4. We are going to supply you with the products you need to take yourself from where you are to where you want to be. And if you work hard and you're persistent, committed, passionate about what you're doing, you will succeed. Because that's the way the world works. Life's not fair, but you know we're all winners. We're all born winners. Never give up. Never give up. Never let anybody put you down, ever. Never let anybody say you can't or laugh at you because you haven't gone to university or whatever. Just prove them wrong by working 2 hours more. You actually met through Crowd1. What better time to do this than to do it in front of everyone in Crowd1? Will you marry me? Yes. We're going to launch something that will affect all of you. It will make your job easier, fun, faster, totally redesigned, new functions, and new back office. When does it go live? The thing is, today. Don't forget that you are pioneers. You are here even before we have started, before this big wave start to roll out over the world. It's the fastest growing company in history, and it hasn't even started yet. Are you ready for the future, Crowd1? We will be compliant. We will be transparent. We will be out there to show that we are here forever. Who are we? Who are we? Impossible is ஓகேங்களா? ஸோ இம்பாசிபிள் இஸ் நத்திங். அதுதான் வந்து Crowd1ஓட டெக்லைன். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஃபவுண்டர் என்ன சொல்லியிருக்காரு? We are pioneer before the big wave come in road. அப்ப எஸ்பெஷலி நம்ம ஏஷியா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பர் பைனியரா இருக்கோம். மலேசியா மார்க்கெட் எடுத்துக்கோங்க, இந்தியா மார்க்கெட் எடுத்துக்கங்க, சைனா மார்க்கெட் எடுத்துங்க, சிங்கப்பூர் மார்க்கெட், இந்தோனேஷியா மார்க்கெட். நம்மளோட ஒரு 1 hour ஜேர்னி தான். இது எல்லாமே மார்க்கெட் அன்டேப்பா இருக்கு. பயன்படுத்திக்கிங்க. we are super pioneer. அடுத்தது வந்து 2வது விஷயம் வந்து CEO சொன்னாரு. அவர் 3 கம்பெனியை யூனிகார்ன் லிஸ்டட் பண்ணிருக்காரு. Crowd1 going to be his 4th company to be listed அப்படின்னு. ஸோ Facebook வந்து 1 வருஷம் பிடிச்சிச்சு 1 million members வர்றதுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து அவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து $239. அப்ப Crowd1 வந்து 18 மாசத்துல வந்து 5.5 million members. இன்னைக்கு வந்து €2 இருக்கலாம் அந்த Crowd1 ரிவார்ட். த மூமெண்ட் அவர் பிளான் பண்ண மாதிரி லிஸ்டட் பண்ணிச்சுன்னா இன்னைக்கு இதோட வேல்யூ எங்க இருக்கும்? ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஓகேங்களா? சரிங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பேக் ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். முக்கியமா வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒன் ஆஃப் த வெரி ஹைடெக்கான ஒரு பேக் ஆஃபீஸ் தான். இது வரைக்கும் நான் ஜாயின் பண்ணி ஒரு 4.5 மாசம் ஆச்சு. மொபைல்லயும் சரி, ஆப் ஸ்டோர்லயும் சரி, கூகுள் பிளேலயும் சரி, லேப்டாப்லயும் சரி, சூப்பரா ஒரு இக்காப் இல்லாம, ஒரு கிளிச் இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி முக்கியமா வந்து புதுசா வந்து நீங்க வந்து இந்த ப்ரிவியூ முடிச்ச கேடோ, ஜூம் மீட்டிங் முடிச்ச கேடோ உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்ட ஒரு லிங்க் அனுப்பிவிட சொல்லுங்க. ஏன்னா லிங்க் அனுப்பினா நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு வந்து 9 நாள் இருக்கு உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்றதுக்கு. அதுக்குள்ள வந்து நீங்க முக்கியமா வந்து இந்த நியூஸ் எல்லாம் போய் படிங்க. ஏன்னா இந்த கம்பெனி ஆரம்பிச்சு டிசம்பர் 2018 இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு, கம்பெனியோட growth எல்லாமே அங்க நான் அதை தெரிஞ்சுதான் எனக்கு வந்து எக்ஸைட்டட் ஆகி மோட்டிவேட் ஆகி நான் ஃபுல்லா இறங்கி. ஓகே, ஏன்னா நம்ம 3வது மனுஷன்கிட்ட யார்கிட்டையும் கேட்க வேண்டாம். ஓகே, சோ ஏன்னா அவங்க நெகட்டிவா பேசினா அவங்க நம்மளோட பில்ல கட்ட போறதுல, நம்மளோட நம்மளோட கடனை அவங்க தீக்க போறது இல்லை. ரைட்? சோ அதனால நம்ம தெரிஞ்சுக்கும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்மளே தெரிஞ்சுக்கிட்டா ஒரு வாட்டி நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க பேச்சு நீங்களே கேட்க கூடாது. இதுதான் அதோட கான்செப்ட். ரைட்? சோ இது வந்து எபிக் ப்ரொமோஷன் பாத்தீங்கன்னா இன்னொரு 6 நாள் தான் இருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அக்கௌண்ட் பேலன்ஸ்,
என்கிட்ட வந்து இன்னைக்கு வந்து கிரவுன் ரிவார்ட் 14,174 யூனிட் இருக்கு. அப்ப டைம்ஸ் 2 பண்ணா ஆல்மோஸ்ட் 28,000 யூரோ worth of கிரவுன் ரிவார்ட் இருக்கு. தென் ஓகே, சோ மெயினா வந்து நம்ம போயிட்டு இந்த ஸ்ட்ரீம்லைன் போனஸ் பார்ப்போம். சோ இந்த ஸ்ட்ரீம்லைன் போனஸை பாத்தீங்கன்னாக்கா முதல்ல உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணா எப்படி நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சோ நான் வந்து லெவல் 14ல இருக்கேன். சோ நான் ஜாயின் பண்ண பிற்பாடு, நான் 10ஆம் தேதி ஜனவரி ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ண பிற்பாடு உலக ரீதியில வந்து 4,537,214 people ஜாயின் பண்ணிருக்காங்க. அப்ப இது வந்து என்னை வந்து லெவல் 14 புஷ் பண்ணிருக்கு. சோ இன்னைக்கு வந்து நான் வாரத்துக்கு வந்து 750 யூரோ, மாசத்துக்கு 3000 யூரோ worth of கிரவுன் ரிவார்ட். அப்ப டிவைட் பை 2 பண்ணாக்கா 2 யூரோ, மாசத்துக்கு எனக்கு 1,500 யூனிட் ஆஃப் கிரவுன் ரிவார்ட் கிடைக்கும். சோ இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, the entire கிரவுன் community members grow, you gain, everyone count. அப்ப இந்த கம்யூனிட்டி grow பண்ணும்போது நீங்களும் கெயின் பண்ணுவீங்க. ஓகே, சோ எப்படின்னா லெவல் 1ல பாத்தீங்கன்னா நீங்க யாரையும் ஸ்பான்சர் பண்ணல, 250 பேரு ஜாயின் அப்டர் யூ. நீங்க வந்த பிற்பாடு 250 பேர் ஜாயின் பண்ணோம் நீங்க லெவல் 1ல குவாலிஃபை பண்றதுக்கு. இது வந்து ஒரு 10 நிமிஷத்துல நடந்துரும். ஏன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சி 70,000 பேர் கிட்ட ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க வேர்ல்ட் வைடா. அப்போ உங்களுக்கு வந்து வீக்லி வந்து 2.5 யூரோ இவ்வளவுதான், மாசத்துக்கு 10 யூரோ தான் கிடைக்கும். இதுதான் உங்களோட மேக்சிமம் இன்கம். யாரையும் அறிமுகப்படுத்தாத முதல்ல சொன்னா, இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் கிடையாது. தயவு செஞ்சு வெளியில போயிட்டு இவ்வளவு போடுங்க, அதெல்லாம் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ப்ளீஸ் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். எஸ்பெஷலி நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப இந்த ஹைப்பை கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, இவ்வளவு போடுங்க இவ்வளவு, தயவு செஞ்சு அதெல்லாம் இல்ல. இது வந்து கம்யூனிட்டி பில் நெட்வொர்க் தான். ஓகே, சோ அப்ப நீங்க யாரையும் இன்ட்ரி பண்ணா உங்களுக்கு மாசம் 10 யூரோ, அப்ப அது 5 யூனிட் கிடைக்கும். அப்ப 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு 15 யூனிட் ஆஃப் கிரவுன் ரிவார்ட் இருக்கும். அந்த 15 யூனிட்டுக்குள்ள ப்ராஃபிட் ஷேரிங் தான் உங்களுக்கு எவ்ரி 3 மந்த் கிடைக்கும். சோ அதே நீங்க வந்து ஒரு 5 பேரை ஒரு ஆளை அறிமுகப்படுத்தி விட்டீங்கன்னா 10,000 பேர், இது ஒரு 2 மணி நேரத்துல நடந்துரும். உங்களுக்கு வீக்லி 5 யூரோ, மாசத்துக்கு 20 யூரோ கிரவுன் ரிவார்ட் worth of கிரவுன் ரிவார்ட் கிடைக்கும். சோ அதே வந்து 5வது லெவல்ல பாத்தீங்கன்னா 5 ஒயிட் பேக்கேஜ், 75,000 பேர் நீங்க வந்து பிற்பாடு உலக ரீதியில வந்தாங்கன்னாக்கா இங்க 5வது லெவல்ல நீங்க அப்கிரேட் பண்ணிருக்கணும். ஒயிட்ல இருந்து பிளாக் பேக்கேஜ்க்கு உங்களுக்கு வாரத்துக்கு 15 யூரோ, மாசத்துக்கு 60 யூரோ worth of கிரவுன் ரிவார்ட். அப்ப 30 யூனிட் கிடைக்கும். ரைட். சோ அதே மாதிரி லெவல்ல 9ல பாத்தீங்கன்னா நீங்க 9 பேரை நீங்க ஸ்பான்சர் பண்ணிருக்கணும் மினிமம் ஒயிட் பேக்கேஜ். 5 லட்சம் பேர் நீங்க வந்த பிற்பாடு, நீங்க ஜாயின் பண்ண பிற்பாடு வந்திருந்தாங்கன்னா 9வது லெவல்ல நீங்க அப்கிரேட் பண்ணிருக்கணும் பிளாக்ல இருந்து கோல்ட் பேக்கேஜ். அப்ப வீக்லி உங்களுக்கு 100 யூரோ, மாசத்துக்கு உங்களுக்கு 400 யூரோ worth of கிரவுன் ரிவார்ட். சோ அதே மாதிரி லெவல் 14 பாத்தீங்கன்னாக்கா லெவல் 13 ஓகே, லெவல் 13 வந்து நீங்க 13 மினிமம் 13 பிளாக் இருக்கணும். 15 லட்சம் பேர் 1.5 மில்லியன் பீப்புள் நீங்க இது வந்து ஒரு மாசம் நடந்துரும். அப்ப இந்த 13வது லெவல்ல நீங்க அப்கிரேட் பண்ணிருக்கணும் கோல்ட்ல இருந்து டைட்டானியம்க்கு. சோ அப்ப டைட்டானியம் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால உங்ககிட்ட சொன்னேன் மேக்ஸிமம் ஒரு வாட்டி டைட்டானியம் சீரியஸா சேவ் பண்ணீங்கன்னா டைட்டானியம் போயிட்டு தென் ஆஃப்டர் தட் யூ கண்டினியூ பில்ட் யுவர் நெட்வொர்க். சோ அதே மாதிரி லெவல் 20வது லெவல் 20 லெவல் வரைக்கும் வச்சிருக்காங்க. உங்களுக்கு 15 டைட்டானியம் மெம்பர்ஸ் நீங்க பர்சனலா ஸ்பான்சர் பண்ணிருக்கணும். 1 கோடி 10 மில்லியன் மெம்பர்ஸ் வந்திருக்கணும் வேர்ல்ட் வைட். உங்களுக்கு பிற்பாடு ஹிட் பண்ணிட்டாக்கா உங்களுக்கு வாரத்துக்கு 2,250 யூரோ worth of கிரவுன் ரிவார்ட். அப்ப மாசத்துக்கு 9,000 யூரோ, அப்ப 4,500 யூனிட் ஆஃப் கிரவுன் ரிவார்ட் உங்களுக்கு மாசம் லைஃப் டைம் கிடைச்சிட்டு இருக்கும் கம்பெனி சிஸ்டம் பிரகாரம். அப்ப மாசத்துக்கு உங்களுக்கு 4,500னா 3 மாசத்துக்கு ரொட்டி ஒரு 10 மாசத்துல உங்களுக்கு 45,000 இருக்கும். அப்போ ஒரு 2 வருஷத்துல உங்கள்கிட்ட 1 லட்சம் கிரவுன் ரிவார்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே, சோ அப்ப அதுக்கு வந்து ப்ராஃபிட் ஷேரிங் வந்து ஒரு 10 கேஷ் கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு 10,000 யூரோ இருக்கு. அது வந்து இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் நடக்கிறதுக்கு. அதே அவங்களோட ஓன் எக்ஸ்சேஞ்ச லான்ச் பண்ணிட்டாங்கன்னா வெளியில இருந்து மக்கள் வந்து வாங்குவாங்க. ஏன்னா இந்த கம்பெனி 3 மாசத்துக்கு ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் கொடுக்குறாங்கன்னா அந்த கிரவுன் ரிவார்ட் வந்து வெளியில இருந்து ஆளுங்க அதை இதை வாங்கும்போது நீங்க விற்கிறதுனா அந்த டைம்ல விற்கலாம். ஒன்ஸ் அவங்களோட எக்ஸ்சேஞ்ச லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு கம்யூனிட்டி தேவை. இப்போ வந்து 5.5 மில்லியன் தான். சோ இந்த வருஷ கடைசிக்குள்ள அவங்க என்ன டார்கெட் பண்ணிருக்காங்க, 25 மில்லியன் 2.5 கோடி மக்கள் இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்துருவாங்க. அப்ப கண்டிப்பா இன்னைக்கு சேர்றவங்க, நாளைக்கு அடுத்த வாரம் சேர்றவங்க கண்டிப்பா எல்லாத்துக்கு கீழேயுமே வந்து கண்டிப்பா குறைஞ்சது ஒரு 2.5 கோடி மக்கள் இருப்பாங்க. ஓகே, 25 மில்லியன் மக்கள் இருப்பாங்க. அப்ப கண்டிப்பா எல்லாரும் வந்து 20வது லெவல் குவாலிஃபை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க 15 பேரை பர்சனலா டைட்டானியம் ஸ்பான்சர் பண்ணிருக்கணும். அப்ப இது வந்து உங்களோட வீக்லி இன்கம் ஆயிரும் அந்த கிரவுன் ரிவார்ட் யூனிட். அப்ப 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த ப்ரொஃபிஷர். சரிங்களா? ஓகே, சோ இதுதான் அந்த ஸ்ட்ரீம்லைன் போனஸ், அந்த 40 விழுக்காடு இந்த கிரவுன் ரிவார்ட். அப்ப இது எல்லா மெம்பர்ஸ்க்குமே கிடைக்கும். நான் அடுத்தது வந்து இந்த
லாங் டேர்ம் ரெசிடுவல் இன்கம். ஓகே, சோ இந்த லாங் டேர்ம் ரெசிடுவல் இன்கம் எப்படின்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் நெட்வொர்க் பில்ட் பண்றாங்களோ. ஓகே, சோ அப்ப இந்த லாங் டேர்ம் ரெசிடுவல் இன்கம் மேக்கிங் த வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆன்லைன் லாங் டேர்ம் அண்ட் residual income bonus plan that beats everything in the industry. It's turned each level into the profit based on the sales from the world largest online market. அதாவது என்னன்னா, நான் வந்து கேம்பிள் பண்ண மாட்டேன், நானும் வந்து கேம் அடிக்க மாட்டேன். ஸோ பட் நம்ம நெட்வொர்க்ல உள்ளவங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த கம்பெனில ஏற்கனவே யூரோப்பு, ஆப்பிரிக்காலாம், அதனாலதான் இந்த இண்டஸ்ட்ரி $700 billion இண்டஸ்ட்ரி. அப்ப அந்த டோட்டல் கம்பெனியோட ப்ராஃபிட்ல இருந்தா 40% எடுத்து நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நெட்வொர்க்கை மட்டும் பில்ட் பண்ணா போதும். கிராஜுவலி நம்மளோட அந்த ரெசிடுவல் இன்கம் தானா வர மாசம் வரும். சோ நம்மளோட ஃபோக்கஸ் நெட்வொர்க் பில்ட் பண்ணணும். சோ அப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க எல்லா உலகம் 2-3 ஏசியால ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், நம்ம யூரோப், ஆப்பிரிக்கால இருந்து ப்ராஃபிட் ஷேரிங் எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்போ லெவல் 1 பாத்தீங்கன்னா டீம் லீடர் 1 தான். சோ அதே மாதிரி ஒவ்வொரு லெவலும் ஏறிக்கிட்டு இருக்கும். லெவல் ஏற 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 பாத்தீங்கன்னா இந்த பபிள் வந்து பெருசாகிட்டு இருக்கு. என்ன மீனிங்னா, உங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் பெருசாகும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க லெவல் அதிகமாக மக்கள் அந்த குவாலிஃபைட் பண்றது இதை வந்து குறைஞ்சிட்டே போறதுல ப்ராஃபிட் பிகர் ஆகும். ஸோ அப்ப இங்க வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா 21 லெவல் இருக்கு. எம்பசில 3 ஸ்டார். பட் இந்த சார்ட் அவங்க நான் அப்டேட் பண்ணல. ஸோ பாத்தீங்கன்னா Crowd1 turnover distribute equally across 18 லெவல். அதாவது இந்த ஏ கம்பெனி உங்ககிட்ட சொன்னல, அவங்க வந்து நீங்க ஒரு லெவல் அடைஞ்சிருக்கீங்க, அந்த லெவலோட ப்ராஃபிட் ஷேரிங் மட்டும் தான் பே பண்ணுவாங்க. ஆனா Crowd1 அப்படி இல்லை. நீங்க லெவல் 1ல இருந்தீங்கன்னா லெவல் 1ஓட பூல் ப்ராஃபிட் ஷேரிங் நடக்கும். அதே லெவல் 6க்கு போயிட்டீங்கன்னா லெவல் 1, 2, 3 6வது லெவல் வரைக்கும் அந்த ஒவ்வொரு லெவல் பூலோட ப்ராஃபிட் ஷேரிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி 15 லெவல் பார்த்தீங்கன்னா 15 லெவல் வரைக்கும் கிடைக்கும். அன்பார்ச்சுனேட் நீங்க எதுவுமே குவாலிஃபை பண்ணேன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல. ஏன்னா அந்த 40 விழுக்காடு Crowd1 ரிவார்ட் ப்ராஃபிட் ஷேரிங் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அது கிடைக்கும். நான் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்க்கு நம்ம வரும், எப்படி குவாலிஃபை பண்றது. அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜெர்னி. ஓகே, எப்படி குவாலிஃபை பண்றது இந்த லாங் டேர்ம் ரெசிடுவல் இன்கம். ஓகே, சோ பாருங்க, டீம் லீடர் 1 தான். உங்களுக்கு தேவை 500 பைனரி பாயிண்ட்ஸ் தான் இன் பேலன்ஸ். இது ரொம்ப சொல்லுங்க. ஏன்னா 2 பிளாக் பேக்கேஜ், ஒரு பிளாக் 270 BB. அப்ப லெஃப்ட்ல ஒரு பிளாக், ரைட்ல ஒரு பிளாக் வந்துட்டாலேயே உங்களோட மேட்ச் பண்ணிட்டு 540. அப்ப நீங்க வந்து டீம் லீடர் 1 ஸ்டார் ஆயிட்டீங்க. நீங்க பூல் 1 லைஃப் டைம் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் ஷேரிங் வந்துட்டு. அப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்றது எல்லாத்தையும் நம்ம உதவி செய்யணும், க்ரோ டுகெதர். அப்ப அவங்க 2 பேர் கொண்டு வராங்க, நீங்க இன்னும் 2 பேர் போட்டீங்கன்னா 1000 பைனரி பாயிண்ட் பேலன்ஸ் வந்துச்சுன்னா நீங்க டீம் லீடர் 2 ஸ்டார் பூல் 2 போயிருவீங்க. என்ன ஒரு சொல்போன்னு சொன்ன தெரியுங்களா, இந்த பைனரி பாயிண்ட் வந்து டார்கெட், கோல் செட்டிங் எதுவுமே இல்லை, மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லை, இதெல்லாம் அக்யூமுலேட்டட். இப்ப இந்த ஏ கம்பெனி சொன்னால அவங்க வந்து ஒரு ரேங்க் போனா 6 மாசம் டைம் கொடுப்பாங்க. நீங்க 6 மாசம் குவாலிஃபை பண்ணா 7ஆம் மாசம் திருப்பி 0ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆனா இங்க அப்படி இல்லை, நீங்க ஜாயின் பண்ண டேட்ல இருந்து அந்த பைனரி பாயிண்ட் அக்யூமுலேட். அதனாலதான் வந்து நம்ம உங்ககிட்ட சொன்னேன், நான் வந்து மேனேஜர் 2 ஸ்டார் ஆகணும். 1 லட்சம் பைனரி பாயிண்ட் வேலை அக்யூமுலேட் பண்ண வசி அக்யூமுலேட் இருந்தனாலதான் நான் வந்து மேனேஜர் 2 ஸ்டார் ஆகி இன்னைக்கு பூல் 8ல இருக்கேன். சோ மேனேஜர் 3 ஸ்டார், எனக்கு 250 அக்யூமுலேட் பைனரி பே வேணும், எனக்கு தேவை இன்னொரு 56,000 தான். இது வந்து இன்னொரு ஒரு வாரத்துல அடிச்சிருவேன். சோ அப்ப நான் வந்து பைனரி மேனேஜர் 3 ஸ்டார். சோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சுலபமா வச்சிருக்காங்க இந்த கம்பெனி. சோ அப்ப இந்த வாய்ப்பை நம்ம நல்லா பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? நான் டைரக்டா 1 ஸ்டார் பாத்தீங்கன்னா 5 லட்சம் பைனரி பாயிண்ட் பேலன்ஸ். இது அடிச்சிட்டீங்கன்னாக்கா கம்பெனி வந்து உங்களை லக்ஸரி விஐபி க்ரூஸ்க்கு கொண்டு வாங்க. இதோட டார்கெட் வந்து 31 ஆகஸ்ட்குள்ள யாரெல்லாம் குவாலிஃபை பண்றாங்களோ அவங்க வந்து டிசம்பர் க்ரூஸ்க்கு இன்வைட் பண்றாங்க. நான் ஐஎஸ் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி எம்பசில 3 ஸ்டார் 80 கோடி 800 மில்லியன் அக்யூமுலேட் பைனரி பாயிண்ட் பூல் 21 21வது பூல். பட் நம்ம அவ்வளவு பார்க்கணும், நம்ம வந்து சீனியர் பிரசிடென்ட் 3 ஸ்டார் பார்க்கணும். உங்களுக்கு தேவை 10 கோடி தான் அக்யூமுலேட் பைனரி பாயிண்ட் 100 மில்லியன். இது வந்து ஒரு ஃபிகர் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 2250 BB, உங்களுக்கு தேவை 45,000 டைட்டனியம் பேக்கேஜ் தான் உங்க நெட்வொர்க். அதே நீங்க கோல்ட் எடுத்தா 1,50,000, அதே வந்து பிளாக் எடுத்தா 2 லட்சம் பேர் தான் உங்களுக்கு தேவை உங்க நெட்வொர்க்ல. பாருங்க, கம்பெனி வந்து 2.5 crore 225 மில்லியன் மெம்பர்ஸ் டார்கெட் பண்ணிருக்காங்க. நம்மளால ஒரு 2 லட்சம் பேரை சேர்க்க முடியாது. அதனாலதான் நான் ஒவ்வொரு நாளும் இந்த லாக்டவுன் 18ஆம் தேதி மார்ச்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஒவ்வொரு நாளும் ஜூம் மீட்டிங் நடத்திட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு மலேசியா டைம் ஜூம் மீட்டிங் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ என்னோட அதே மாதிரி நம்ம உனக்கு ரெடி, நீங்க ரெடியா இருந்தா நான் ரெடி. ஓகே, சோ அடுத்த வாரத்துல இருந்து வந்து நம்ம தமிழ் மீட்டிங் 3 செய்வோம். ஏன்னா சில லீடர்ஸ் கேட்டாங்க, சார் நிறைய இந்தியன்ஸ் வந்துட்டாங்க, நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு. அப்கோர்ஸ், சோ அப்ப அடுத்த வாரத்துல இருந்து 3 தமிழ் 3 இங்கிலீஷ், அப்போ ஒரு நாள் ட்ரைனிங் வரும். சோ நான் ஸ்கெடியூல் வந்து நான் மண்டே வாட்ஸ்அப் குரூப்ல போடுறேன்.
சோ தெரிஞ்சுங்க. சோ அப்ப நீங்க இந்த லெவல் அடைஞ்சிட்டீங்க வச்சுங்களேன், உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 100,000 euro, 1,00,000 euro passive income வரும். நீங்க நினைக்கல எப்படி இந்த கணக்கு கிடைச்சுன்னா, வெரி சிம்பிள்ங்க. இந்த குளோபல் டர்ன் ஓவர் 700 பில்லியன். மாசம் 1% 1 விழுக்காடு செய்யுமா டர்ன் ஓவர் இந்த கம்பெனி இன்னும் 2 வருஷத்துல இல்ல 3 வருஷத்துலயோ. அப்ப மாசம் வந்து 7 பில்லியன். 7 பில்லியன்ல 40 விழுக்காடு லாங் டர்ம் ரெசிடுவல் இன்கம் போனுச்சுன்னா 2.8 பில்லியன். 21 நாளுக்கு 21 லெவலுக்கு டிவைட் பண்ணனா ஒவ்வொரு லெவலுக்கும் 130 மில்லியன். அப்ப 130 மில்லியன் ஒரு சீனியர் பிரசிடென்ட் 3 ஸ்டார்ல வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் குறைஞ்சது 1,30,000 யூரோ passive income லைஃப் டைம் வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இந்த ஏ கம்பெனி பாத்தீங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்க, ஆளுங்க அந்த ப்ராடக்ட் வாங்குறதுல அவங்களுக்கு passive income. இங்க நீங்க ப்ராடக்ட் விற்க சொல்ல வேணாம், நீங்க அவங்க புஷ் பண்ணணும், மாசம் மாசம் நீ வாங்கு, புஷ் பண்ண சேவிஸ் செல்லிங் ஒண்ணுமே இல்ல. கம்பெனி கிடைக்கிற வருமானத்துல நம்ம கூட நம்ம வேலை என்ன, கம்பெனிக்கு வந்து கம்யூனிட்டி சேர்த்து கொடுக்கணும், அவ்வளவுதான் இங்க செய்யணும். We create the community for the company and we are enjoying the passive income. So இன்னைக்கு வந்து நீங்க என்ன வேணா நினைக்கலாம், நாளைக்கு வந்து கிராப் வந்து சொல்றாங்க, ஓகே எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க கம்யூனிட்டியை சேர்க்கறதுக்கு, நீங்க ஒரு வாட்டி இவ்வளவு கட்டிட்டு வாங்க, உங்களுக்கு மாசம் மாசம் இவ்வளவு கொடுக்குறேன்னாக்க எல்லாரும் ஜம்ப் பண்ணுவாங்க. ஏன்னா கிராப் எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி ஏன் கிராப் ஒன்னு நினைச்சு நம்ம இறங்கக்கூடாது. நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா பாக்குறாங்க, நான் அப்படி பார்க்கல, இது வந்து ஒரு கம்யூனிட்டி பில்டிங் பிளாட்ஃபார்மா தான் பாக்குறேன். சோ அந்த மாதிரி நினைச்சு இறங்குங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு நெட்வொர்க்ல அவங்க எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செஞ்சாலும் சரி, அவங்க கிட்ட இதை புரிய வைங்க. நம்மளுக்கு அவங்க யாருமே நம்மளோட காம்படிட்டர் இல்ல, அவங்க யாருமே நம்மளோட காம்படிட்டர் இல்ல. வேற வேற நெட்வொர்க் சேருவங்க, வேற வேற இன்சூரன்ஸ் சேருவங்க, ஏஜென்ட் யாரா இருந்தாலும் இத புரிய வச்சீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கை தரம் மாறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா. ஓகே, இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு 2 வருஷம் 3 வருஷத்துல வந்து கேட்பாங்க, அன்னைக்கு நீ சொன்னிய கிராவாண்டு இந்த லெவலுக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் வரும். சரிங்களா? நான் அடுத்தது வந்து ப்ராடக்ட். ஓகே, சில பேர் நான் கட்டுற காசுக்கு எனக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையும் நான் கொஞ்சம் விளக்கிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. ஸோ இந்த எஜுகேஷன் மை கிரிட் ஹப் வந்து உலகத்தில் ஒன் ஆஃப் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் எஜுகேஷன் போர்ட்டல். ஸோ இந்த பேக்கேஜ் எல்லாமே வந்து கிராவான்ல மட்டும் தான் விற்கிறாங்க. இப்போ வந்து ஒயிட் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ப்ரௌன்ஸ் எஜுகேஷன் பேக்கேஜ் கிடைக்கும், பிளாக்கு வந்து சில்வர், கோல்டுக்கு வந்து கோல்டு, அதே டைட்டனியம் வந்து பிளாட்டினம் எஜுகேஷன் பேக்கேஜ் கிடைக்கும். அப்ப நான் வந்து டைட்டனியம் நான் ஆன்லைன்ல போய் பார்த்தேன், நிறைய கோர்சஸ் எல்லாம் இருக்கு. நாலேஜ் லைக் ரியல் எஸ்டேட், இன்வெஸ்ட்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட், ட்ரேடிங் எல்லாம் வச்சிருக்காங்க உங்களுக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் வந்து அவங்களோட மேகசின். சரி, இந்த கம்பெனி எவ்வளவு சீரியஸா இருக்காங்கன்ட்டு இதெல்லாம் பாத்துக்கலாம் நம்ம. கிராவான் மேகசின், ஓகே, ஆன்லைன் டிஜிட்டல் அண்ட் பிரிண்டிங் வந்து யூரோப் சைட்ல இருக்கு, டிஜிட்டல் நம்ம ஆன்லைன்ல வாங்கிக்கலாம், €1 தான். சோ இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த மேகசின் அவங்களோட சிஓ பத்தி, ஃபவுண்டரை பத்தி. சோ அப்ப இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்கா அப்படின்னா இதை ஏன் நம்ம சீரியஸா இறங்கி ஃபுல் ஸ்விங்கா அடிக்க கூடாது, செய்யக்கூடாது? இன்னொரு 24 மந்த்க்கு ஜஸ்ட் 24 மணி நேரம் இறங்கி விடாமச்சா நம்ம இறங்கி செஞ்சுமா கண்டிப்பா நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க, ரைட்? நான் அடுத்தது வந்து நான் அந்த எஃபில்கோவை கொஞ்சம் காமிச்சிடுறேன். ஸோ மிக்சரு இன்னும் லான்ச் பண்ணல, எஃபில்கோ பார்ப்போம். எஃபில்கோ பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ரெவன்யூ கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தி ஃபாஸ்டஸ்ட் growing affiliate network. So come on, sign up with come on via Ephilgo, available for resident in India, Code, Mexico, Premium Bed, Ghana, Nigeria, Mozambique, Zambia, other than SBA, Uganda. Your country is not open for registration, meaning Malaysia la வந்து their license இல்லனா they are not open. ஆனா மிக்சர் லான்ச் பண்ணிட்டாங்க, உலக ரீதியில பெரிய லெவல்ல போய். அதனால ஃபவுண்டர் ஒரு வீடியோல சொல்லுவாரு, 10ஆம் மாசத்துக்கு அங்கிட்டு டோன்ட் வரி, எல்லாரும் நம்ம கதவு தட்டுவாங்க. People will knock your door to join Crowd1. சோ இன்னைக்கு வந்து நீங்க எவ்வளவு வேணா பேசலாம், வரலாம்னு பரவாயில்ல, பட் 10ஆம் மாசத்துக்கு அங்கிட்டு பாருங்க ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனே நடக்கும். சரிங்களா? ரைட். சோ அடுத்தது வந்து நம்மளோட பேக் ஆஃபீஸ், இதுதான் நம்மளோட பேக் ஆஃபீஸ். ஸோ நீங்க வந்து கேஒய்சி செய்யணும். கேஒய்சினா நோ யோர் கஸ்டமர். நீங்க மலேசியா, சிங்கப்பூர் வந்து உங்க ஐசி ஃப்ரண்ட் பேக், அப்புறம் உங்க செல்ஃபி போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணோம். அதே இந்தியா வந்தா நீங்க ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் உங்களோட ஏர்னிங் அண்ட் பே அவுட், கிஃப்ட் கோட், பேமெண்ட் பை வயா, வித்ட்ரா வித் பிட்காயின், வித்ட்ரா டு பேங்க், இன்வாய்ஸ் இருக்கு, நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க வாண்ட் டு டிக்ளேர் யுவர் டேக்ஸ், யூ கேன் பிரிண்ட் த இன்வாய்ஸ். சரிங்களா? ஸோ இதான் ஆன் த ஓகே. ஸோ பேக் ஆஃபீஸ். ஸோ அடுத்தது வந்து குவிக் ஒன், இந்த பொட்டன்ஷியல் ஸ்ட்ரீம்லைன் இன்கம். சில பேர் யோசிக்கலாம், என்ன பேக்கேஜ் வரீங்க அப்படின்னா நான் ஒரு சிம்பிள் ஒரு கால்குலேஷன் வச்சிருக்கேன். ஏன் இதை நான் செஞ்சேன்னா இன்னைக்கு நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி காலா மாதிரி மலேசியால முளைச்சிருக்கு. யாரோ ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சோன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, பெரிய லெவல்ல பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு சிம்பிள் ஒரு ஹெல்த் ப்ராடக்ட் கொண்டாந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. பட் ஒன்னு தெரிஞ்சுக்க, ரைட் கம்பெனி சூஸ் பண்ணா அதுக்கு வந்து இந்த ஏ கம்பெனி மாதிரி ரெசிடுவல் இன்கம், ரிகரிங் ப்ராஃபிட் வந்துகிட்டு இருக்கணும். ஏன்னா நெட்வொர்க் பில்ட் பண்றது பெரிய
சாதாரண விஷயம் இல்ல, பெரிய விஷயம். நான் 40,000 பேர்லாம் பில் பண்ணியிருக்கேன், ஃபேமிலியை விட்டுட்டு டைம் விட்டுட்டு டிராவல் பண்ணி. சோ அப்ப ஆனா அதெல்லாம் ஒன் டைம். நீங்க என்ன பார்க்கணும், ஒன் ஃபாஸ்டா இருக்கணும் அண்ட் லாங் டேர்மா இருக்கணும். முக்காவாசி கம்பெனி எல்லாம் ஃபாஸ்டா இருக்கு, ஃபாஸ்டா இன்கம் காமிக்கிறாங்க, பட் லாங் டேர்ம் இருக்கா, கண்டினியூட்டி இன்கம் இருக்கா, அதுதான் ரொம்ப முக்கியம். சோ அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இங்க வந்து லெட்ஸ் சே நீங்க வந்து 299 ஹீரோ மலேசியா கேஸ்க்கு ஒரு 1500 இங்க வரீங்க, பிளாக் பேக்கேஜ் எடுத்தீங்க. நீங்க 4 பிளாக் பேக்கேஜ் 14 நாளுக்குள்ள இன்க்ரீஸ் பண்ணி விட்டீங்கன்னாக்கா, இந்த வேலையை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா ஒரு வாட்டி, தட்ஸ் இட், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்கம் ஃப்ரீ ஆஃப் லாஸ் போனஸ் கிடைச்சிடும் 375 ஹீரோ. சோ உங்களோட கேபிட்டல் வந்துருச்சு. அடுத்தது வந்து நீங்க ஸ்ட்ரீம்லைன் போனஸ் 4 லெவல் குவாலிஃபை பண்ணீங்க. வீக்லி 10 ஹீரோ, மாசத்துக்கு 40 ஹீரோ, வருஷத்துக்கு 480 ஹீரோ. அப்ப 240 யூனிட் ரிவார்ட் மாசம் உங்களுக்கு கிடைச்சிட்டு, சாரி வருஷம் உங்களுக்கு கிடைச்சிட்டு. அப்ப இதை அக்யூமுலேட் பண்ணிட்டே போறீங்க. இதே துருசா வந்துகிட்டு இருக்கும். அடுத்தது அப்ளை பைனரியில உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா 2 பிளாக் லெஃப்ட்ல 2 ரைட்ல வந்துச்சுன்னா 108 ஹீரோ. சோ கோட்டகாஸோட கூட வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லாங் டேர்ம் நேச்சுரல் இன்கம். ஏன்னா நீங்க வந்து டீம் லீடர் 2 ஸ்டார் ஆயிருவீங்க. அப்ப பூல் 1 பூல் 2 குவாலிஃபை பண்ணுவீங்க. அப்ப பூல் 1 பூல் 2 விட இன்னும் ஒரு வருஷத்துல மினிமம் ஒரு 30 ஹீரோ கொடுக்குறாங்க வச்சுங்களேன். வருஷத்துக்கு என்னாச்சு 360 ஹீரோ டைம்ஸ் 5 பண்ணா மலேசியா கேஸ்க்கு 1800 இங்க 1800 இங்க உங்களுக்கு வருஷம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். நீங்க போட்டது ஒரு வாட்டி தான். அப்ப இதை நீங்க கம்பேர் பண்ணீங்க, வெளியில எத்தனை நெட்வொர்க் கம்பெனி இருக்கட்டுமே, அதான் நான் சொன்னேன், இவங்க எல்லாம் நம்ம காம்படிட்டர்ல வாய்ப்பை காமிங்க. இது கம்யூனிட்டி பில்டிங் தான். ஓகே, சோ யோசிச்சு பாருங்க. சோ அடுத்தது வந்து as long people gamble online and continue to play mobile game, one year to stay. So once அவங்க லிஸ்டட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பப்ளிக் கம்பெனி ஆயிடுச்சுன்னா இது எங்க போய் எவ்வளவு லெவலுக்கு பெரிய லெவலுக்கு போக போகுதுன்னு நமக்கு தெரியல. ஓகே, இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் படிச்சேன். டிக்டாக் வந்து 2016 தான் ஆரம்பிச்சாங்க. அதுல என்ன யோசிச்சு பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ இன்னைக்கு வந்து $180 பில்லியன் கம்பெனி ஆயிடுச்சு. அந்த ஓனர் வந்து நெட் ப்ராஃபிட் போன வருஷம் 3 பில்லியன். ஓனர் மட்டும்தான், வேற யாருக்கும் அந்த ப்ராஃபிட் போல. அப்ப ஜஸ்ட் இமேஜின், ஒரு சாதாரண ஒரு வீடியோ ஆளுங்க எடுத்து போடுறதுக்கே அவ்வளவு ப்ராஃபிட் செஞ்சிருக்காங்க அந்த டிக்டாக். இன்னைக்கு கிரவுட் இமேஜின் பண்ணி பாருங்க, இன்னொரு 1 or 2 years from now அப்ப 180 பில்லியன் வந்துச்சுன்னா என்ன வேல்யூ இருக்கும் நம்மளோட ப்ராஃபிட் ஷேரிங். ஓகே, சோ இதுதான் the power of digital based platform. ஓகே, சோ அப்ப இதை பயன்படுத்திக்கங்க. ரைட், சோ இந்த கோட் நான் எப்பவுமே ஷேர் பண்ண விரும்புறேன். அதாவது ரிச்சர்ட் பிரான்சன் சொன்னது ஒண்ணு, அதாவது if someone offer you amazing opportunity, you are not sure you can do it, say yes, then learn how to do it. ஓகே, அதாவது இன்னைக்கு வந்து எந்த கேள்வி, அதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கைக்கு வருதா, துருசா ஜம்ப் பண்ணிருங்க, அப்புறம் கத்துக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஜம்ப் பண்ணி கத்துக்கிற பண்ணவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் மில்லியனர் ஆயிருக்காங்க. ஓகே, சோ ஏன்னா உங்களோட முதலீடு 99 ஹீரோ இல்லைன்னா 2499 ஹீரோ. இந்த பணத்தை நம்ம இழக்க போறதுனால நம்ம ஏழையா போறது இல்லை. ஆனா இதுல பெரிய லெவல் நீங்க சம்பாரிச்சுன்னா உங்க வாழ்க்கை தர மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நிறைய பணக்காரங்க வந்து அவங்கதான் முடிவு எடுப்பாங்க டக்குன்னு. சோ இன்னைக்கு வந்து நிறைய போய் வெளியில பணக்காரனா பாருங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட இன்கம் இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. ரெஸ்டாரண்ட் ஓனர், ஓகே, பப் ஓனர், முடிவெட்டுற கடவுங்க எல்லாத்தோட இன்கமும் குறைஞ்சிருச்சு. சோ அவங்கலாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதையோட டக்குன்னு போயிருவாங்க. ஆனா இந்த ஏழையா இருக்கிறவங்க வந்து 4 வாட்டி யோசிப்பாங்க. அவங்க காசை சேவ் பண்ணதான் பார்ப்பாங்க. பட் காசு ஸ்ட்ரிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ அப்ப போய் பணக்காரங்களை பாருங்க. பிகாஸ் the rich people will make decision faster than the poor people. So you need to make the decision fast. Appa go and see the rich people out there. சரிங்களா? Right? So with that ரொம்ப நன்றி. and இப்போ வந்து நான் சில லீடர்ஸ் இன்வைட் பண்றேன் அவங்களோட ஷேரிங்க்கு. ஓகே, so